வந்து யூனியன் எக்ஸிக்யூட்டிவ் பார்ட் 5 சரிங்களா, மத்திய அரசாங்கத்தில் நிர்வாகம் யூனியன் எக்ஸிக்யூட்டிவ் டாபிக் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ லாஸ்ட் கிளாஸில் என்ன பார்த்தோம், நம்ம வந்து பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அவர் எலிஜிபிலிட்டி எலெக்ஷன் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்தோம். ரெண்டாவது அவருக்கு வந்து என்ன பவர்ஸ் இருக்குன்னு பார்த்தோம். ஒரு 11 to 12 ஹெட்ஸில் பார்த்தோம் பவர்ஸ் என்ன இருக்குது அப்படின்னு. அனைத்து அதிகாரங்களும் கிட்டத்தட்ட யார்கிட்ட இருக்கு ஆக்சுவலாக, பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா கிட்ட தான் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ நெக்ஸ்ட் அதை கண்டினியூ பண்ண பாருங்கள். பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவுக்கும் பிரைம் மினிஸ்டருக்கும் என்ன லிங்க் அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ பிரைம் மினிஸ்டரை பற்றி சொல்கிற ஆர்டிக்கிள் வந்து 74ல் 1 ஆர்டிக்கிள் நம்பர் 74 டாக்ஸ் அபவுட் பிரைம் மினிஸ்டர். ஓகேங்களா? இதில் தான் மினிஸ்டர்ஸ் அண்ட் பிரைம் மினிஸ்டர்ஸ் சொல்லி சொல்லுவாங்க. ஸோ ஆஃபீஸ் ஆஃப் த பிரைம் மினிஸ்டர் எங்கே வருதுன்னு கேட்டால் 74ல் வருதுன்னு சொல்லணும். அதுக்கு அடுத்த ஆர்டிகல் 75 அப்படின்னு ஒன்று இருக்கு. அதில் இட் டாக்ஸ் அபவுட் த கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி. கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டினாக்க அமைச்சரவை குழுன்னு சொல்கிறோம் இல்லையா, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, ஓவரால் எல்லாரும் சேர்ந்து, அவங்க எல்லாரும் சேர்ந்து கூட்டாக பொறுப்புடையவர்கள் அப்படின்னு சொல்லி அர்த்தம். பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவுக்கும் அவங்க கலெக்டிவாக ரெஸ்பான்சிபிள். ஓகேங்களா? லோக்சபாவுக்கும் ராஜ்யசபாவுக்கும் கலெக்டிவாக ரெஸ்பான்சிபிள். ஏன் அப்படின்னா கவர்மெண்ட் அவங்க தான் ரன் பண்ணுறாங்க. இது ஒர்க்கர்ஸ் எ டீம் ஆக்சுவலாக. நெக்ஸ்ட் ஆர்டிகல் 78 என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா வந்து பல மினிஸ்ட்ரிஸ் இருக்கு இல்லையா, பல மினிஸ்டர்ஸ் இருக்காங்க, பல துறைகள் இருக்கு இல்லையா, அது சம்மந்தப்பட்ட நடவடிக்கைகள் என்ன பண்ணுறீங்க எது பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு பிரைம் மினிஸ்டருக்கு மூலமாக அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவுக்கு பிரைம் மினிஸ்டருக்கும் என்ன லிங்க் அப்படின்னா, ஆர்டிகல் 78ல் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா வந்து ஒரு பர்டிகுலர் மினிஸ்ட்ரியில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பிரைம் மினிஸ்டருக்கு மூலமாக தெரிஞ்சுக்குவார். ஓகேங்களா? ஸோ பிரைம் மினிஸ்டர் இஸ் த லிங்க் பிட்வீன் மினிஸ்டர்ஸ் அண்ட் பிரசிடென்ட். பாருங்க, இப்போ நேற்று வந்து ஆபரேஷன் சிந்தூர் ப்ராப்ளம்ஸ் டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி சொல்கிறேன். மினிஸ்ட்ரிஸ் இவங்களுக்கு கீழே இருக்கு, பிரைம் மினிஸ்டருக்கு கீழே நிறைய மினிஸ்ட்ரிஸ் இருக்கு ஆக்சுவலாக. ஸோ பிரசிடென்ட் வந்து டைரெக்டாக கேட்காம இவர் மூலமாக கேட்பார், இவர் மூலமாக போவார்னு சொல்கிறார். நெக்ஸ்ட் வந்து லிஸ்ட் ஆஃப் பிரசிடென்ட்ஸ் ஒரு டாபிக் கொஸ்டின்ஸ் நிறைய டைம் கேட்டிருக்காங்க. சரிங்க, லிஸ்ட் ஆஃப் பிரசிடென்ட்ஸ். ஸோ நம்மளுக்கு யூனியன் எக்ஸிக்யூட்டிவ் டாபிக்ல ஃபர்ஸ்ட் என்ன பார்க்குறோம் பாருங்க, டாக்டர் ராஜேந்திர பிரசாத். டாக்டர் ராஜேந்திர பிரசாத் ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. இந்தியாவுடைய முதல் பிரசிடென்ட் டாக்டர் ராஜேந்திர பிரசாத். இவர் மட்டும்தான் வந்து லாங்கஸ்டா இருந்தது, 12 வருஷம் இருந்திருக்காரு ஆக்சுவலா. ஓகேங்களா? மற்றவங்க எல்லாம் வந்து 5 இயர்ஸ் வந்து போயிடுவாங்க. அதாவது திரும்பி நிற்கக்கூடாதான்னு இல்லை, நிற்கலான்னு பார்த்தோம் இல்லையா, அவங்க ரீஎலெக்ட் ஆகலாமான்னா இது எலிஜிபிள் ஃபார் ரீஎலெக்ஷன், எனி நம்பர் ஆஃப் டைம்ஸ் அவங்க நிற்கலாம். பட் உயர்ந்த பதவிங்கிறதுனால ஒவ்வொரு ரவுண்ட் இருந்துட்டு போயிடுவாங்க எல்லாரும். ஸோ இவர் மட்டும்தான் வந்து லாங்கஸ்டா இருந்தார் ஆக்சுவலாக. அதே மாதிரி ஒன்லி பிரசிடென்ட் டு சர்வ் 2 terms, 2 முறை பதவி வகித்த ஒரே ஆள் யார் அப்படின்னு சொல்லி கேட்டால் அவர் சொல்லணும். டாக்டர் ராஜேந்திர பிரசாத் ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. ஃபர்ஸ்ட் இருந்து, அதாவது லாங்கஸ்ட் என்னது, 2 டைம் இருந்திருக்காரு அப்படின்னு அர்த்தம் ஆக்சுவலாக. அதுக்கு அடுத்து யார் வராங்க அப்படின்னாக்க டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணன் அப்படின்னு ஒருத்தர் வர்றாரு. டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆக்சுவலி அவர் வந்து தமிழியன். சரிங்களா? டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணன் எல்லாருக்குமே தெரியும் இல்லையா, டீச்சர்ஸ் டே செலிப்ரேட் பண்ணுறோம் இல்லையா, செப்டம்பர் 5 அப்படின்னு சொல்லிட்டு, அவர் தான் ஆக்சுவலாக திருத்தணியில் இருந்தார், கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்கிறான்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ இவர் வந்து ஆந்திரா யூனிவர்சிட்டிக்கு விசியாக இருந்தார், வைஸ் சான்சலராக இருந்தார். அவர் ப்ரொஃபைல் பற்றி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பெனாரஸ் இந்து யூனிவர்சிட்டின்னு ஒன்று இருக்கு ஆக்சுவலாக, அதுக்கும் விசியாக இருந்தார், வைஸ் சான்சலராக இருந்தார் ஆக்சுவலாக. பாரத் ரத்னா அவார்டு வாங்கியிருக்கார் 1954. நான் இன்னொரு கேஸில் சொன்ன ஞாபகம் இருக்கா, 1954 தான் பாரத் ரத்னா அவார்டு வந்து ஃபர்ஸ்ட் வந்து கான்ஸ்டியூட் பண்ணுறாங்க இந்தியாவில். அதில் வெரி ஃபர்ஸ்ட் வாங்கினது ராஜாஜி, நெக்ஸ்ட் ராதாகிருஷ்ணன், சி.வி. ராமன். 3 பேருமே வந்து தமிழியன்ஸ், தமிழர்கள். பெனாரஸ்ங்கிறது காசி, வாரணாசி, பனாரஸ் 3 ஒரே ஊர். மோடியுடைய தொகுதி, மோடி அங்கிருந்தா எம்பிஏ ஜெயிச்சிருக்காரு. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் சவுத் இந்தியாவிலேருந்து போனவர் யாருன்னா ராதாகிருஷ்ணன். தென்னிந்தியாவிலேருந்து முதல்ல வந்து பிரசிடென்ட் ஆன நம்ம ப்ரொஃபைல் சொல்லுவாங்க ஆக்சுவலாக. 3வது வந்து ஜாகிர் ஹுசேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரசிடென்ட் வந்தார். இவர் யார் அப்படின்னா அலிகார் முஸ்லீம் யூனிவர்சிட்டின்னு ஒன்று இருக்கு ஆக்சுவலாக. டெல்லிக்கு பக்கம் அலிகார் அப்படின்னு பூட்டுக்கு ஃபேமஸ்ன்னு சொல்லுவாங்க. அங்கே வந்து அலிகார் முஸ்லீம் யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லியிருக்கு ஆக்சுவலாக. அதை ஃபவுண்ட் பண்ணவர் வந்து சார் சையத் அகமது கான் அப்படின்லாம் படிப்பாங்க ஹிஸ்ட்ரியில் வந்து. ஸோ இவர் இப்போ பத்ம விபூஷன், பாரத் ரத்னா அவார்ட்லாம் வாங்கியிருக்காரு. இவரை பற்றி என்ன ஸ்பெஷலாக யூனிக்காக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா, பதவியில் இருக்கும் பொழுதே இறந்தவர் ஃபர்ஸ்ட் யாருன்னா ஜாகிர் ஹுசேன். பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவாக இருக்கும்போதே இறந்துட்டார். ஸோ வாஸ் த ஃபர்ஸ்ட் டு டை இன் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பேரை பார்த்தாவே தெரியும், ஃபர்ஸ்ட் முஸ்லீம் பிரசிடென்ட். ரொம்ப ஷார்ட்டஸ்ட் டைம் தான் இருந்திருக்காங்க, 1 or 2 years சம்திங் அப்படி தான் இருந்திருக்காரு ஆக்சுவலாக. ஜாகிர் ஹுசேன் அப்படின்னு அவருக்கு பேர் ஆக்சுவலாக.
இந்த லிஸ்ட் ஆஃப் பிரசிடென்ட்ஸ் முன்னெல்லாம் கேட்பாங்க, இப்போல்லாம் வேற கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க, எப்படி வேணா கேட்பாங்க, என்ன வேணா கேட்பாங்க. சரி, இப்போ பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா இருக்கார் இல்லைங்களா, அவர் வந்து இறந்துட்டாருன்னு சொல்கிறோம். அப்போ என்னாச்சு, அந்த ஆஃபீஸ் வேக்கண்ட் ஆயிடுச்சு ஆக்சுவலாக. அப்போ நெக்ஸ்ட் யார் வந்து பிரசிடென்ட்டாக ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, அதுக்கு ஆக்டிங் பிரசிடென்ட்னு பேர். அதுக்கு பேர் ஆக்சுவலாக பிரசிடென்ட் இருக்கு இல்லைன்னா அடுத்து யார் வந்தாலும் ஆக்டிங் பிரசிடென்ட் அப்படின்னு பேர். நெக்ஸ்ட் யாரெல்லாம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஃபர்ஸ்ட் ஆக்டிங் பிரசிடென்ட் பேர் வந்து வி கிரி. இந்த கண்டிஷன்ல ஜாகிர் ஹுசேன் இறந்தப்ப ஆக்டிங் பிரசிடென்ட்டா யாரை போட்டாங்கன்னா வி கிரி ஒரு பேர் வந்து. சரிங்களா, இந்த வி கிரி யார் அப்படின்னு சொன்னாக்க வைஸ் பிரசிடென்டா இருந்தார். ஆக்சுவலா வைஸ் பிரசிடென்டா இருந்தவர் பிரசிடென்டா வந்து ஆக்ட் பண்றாரு. அதுக்கு ஆக்டிங் பிரசிடென்ட் அந்த கான்செப்டுக்கு பேர். அப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த வந்து பிரசிடென்ட் போஸ்ட் காலியா இருக்கு இல்லையா, அப்போ எலெக்ஷன் வச்சாங்க, பிரசிடென்ஷியல் எலெக்ஷன். சரியா, ஆதாயம் தரும் பதவியில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி படிச்ச ஞாபகம் இருக்கா, எலிஜிபிலிட்டி இல்லை. ஓகேங்களா, இந்த வி கிரி வைஸ் பிரசிடென்டா இருக்காரு, பிளஸ் வந்து ஆக்டிங் பிரசிடென்டா ஒர்க் பண்றாரு. பட் அடுத்த பிரசிடென்ட் கேண்டிடேட்டுக்கு இவர் எலெக்ஷன்ல போய் நாமினேட் பண்ண போறாரு, அதனால ரிசைன் பண்ணிட்டார். வைஸ் பிரசிடென்ட் போஸ்ட் ரிசைன் பண்ணிட்டாரு. ஆக்சுவலாக 6 monthsக்குள்ள எலெக்ஷன் வைக்கணும். ஆக்சுவலாக பிரசிடென்ட் போஸ்ட் விதின் 6 months எலெக்ட் பண்ணணும். அது முன்னால பின்னால கூட பண்ணலாம் ஆக்சுவலாக. ஸோ ஃபர்ஸ்ட் ஆக்டிங் பிரசிடென்ட் யார் அப்படின்னு கேட்டால் வி கிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா, அவரும் என்ன பண்றாருன்னா ரிசைன் பண்றாரு. ஏன் ரிசைன் பண்றாரு, பிரசிடென்டா நிக்கிறதுக்கு போறாரு ஆக்சுவலா. அப்ப பாத்தீங்கன்னா பாருங்க, பிரசிடென்ட்டும் இல்லை, இப்ப வைஸ் பிரசிடென்ட்டும் ரிசைன் பண்ணிட்டாரு. ஸோ பிரசிடென்ட்டும் இல்லை, வைஸ் பிரசிடென்ட்டும் இல்லைன்னா மூணாவது யார் அப்படின்னா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. இந்தியாவுடைய சீஃப் ஜஸ்டிஸ் வந்து ஆக்டிங் பிரசிடென்ட்டா வர்றாரு. கண்டிப்பா அந்த போஸ்ட் எம்டியா வைக்க முடியாது, எல்லாம் சைன் பண்ணணும் இல்லையா. அதுக்காக வந்து ரெண்டாவதா வந்து ஆக்டிங் பிரசிடென்ட் யாருன்னு கேட்டாக்க சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா முகமது இதயத்துல்லான்னு ஒருத்தர் அப்ப அவர் வந்து ஆக்ட் பண்ணார். ஸோ 2 ஆக்டிங் பிரசிடென்ட்ஸ் வந்து அப்போ வந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, எலெக்ஷன்ல வி கிரி ஜெயிச்சு வந்து ப்ராப்பரா வந்துட்டார். ஸோ 4வதா வர்ற பிரசிடென்ட் பேர் வந்து வி கிரி. பாருங்க, ஒன்லி பர்சன் கண்டெஸ்டட் அஸ் அன் இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட். ஆக்சுவலாக கட்சிகள் சார்பாக தான் நிற்பாங்க. ஓகேங்களா, ஜனாதிபதிக்கும் எலெக்ஷன் வைக்கிறாங்கன்னு சொன்னோம். அப்போ ஆளுங்கட்சி சைடில் ஒரு ஆள், எதிர்கட்சி சைடில் ஒரு ஆள் அப்படி நிற்க வைப்பாங்க. எவ்வளோ வேணா 4 பேர் 5 பேர் 10 பேர் எவ்வளோ வேணா கண்டெஸ்ட் பண்ணலாம். வழக்கமாக அப்படியே கட்சிகள் சார்பாக தான் நிற்க வைப்பாங்க. ஆனால் இவர் சுயேட்சையாக நின்று ஜெயிச்சிருக்காரு. சுயேட்சையாக நின்று ஜெயிச்சிருக்காரு அப்படின்னா அந்த கட்சியிலேருந்து யாரும் ஆள் நிப்பாட்டல, இந்த கட்சியிலேருந்து யாரும் நிப்பாட்டல, இவர் ஒருத்தர் தான் நின்று ஜெயிச்சிருக்கிறாரு. ஸோ நின்னவரு ஜெயிக்க வச்சிருக்கிறாங்க, சப்போர்ட் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ பாருங்க, போத் ஆக்டிங் பிரசிடென்டா இருந்ததும் அவர் தான் பிரசிடென்ட் அகைன் ஆயிட்டாருன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி எது வேணா கேட்பாங்க, இந்த ப்ரொஃபைல்ல டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க. ஆக்சுவலாக பாரத ரத்னா அவார்டு கொடுத்துருக்காங்க அவருக்கும். ஸோ பாருங்க, 4 பிரசிடென்ட்ஸ் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் வந்து ராஜேந்திர பிரசாத், 2வது ராதாகிருஷ்ணன், 3வது ஜாகிர் ஹுசேன் இறந்துட்டாருன்னு சொன்னோம். நெக்ஸ்ட் வர பேர் வந்து வி கிரி. 5வது வந்து பார்த்தீங்கன்னா ஃபக்ருதீன் அலி அகமத் அப்படின்னு பேர். ஃபக்ருதீன் அலி அகமத். பாருங்க, 1974 to 1977 எமர்ஜென்சி போட்டாங்கன்னு சொன்னோம் இல்லையா, எமர்ஜென்சி இன்டர்னல் எமர்ஜென்சின்னு சொன்னோம் இல்லையா, அது போடுறது யார் அப்படின்னா இவர் தான் இருந்தார். ஆக்சுவலாக ஃபக்ருதீன் அலி அகமத் தான் இருந்தார். இந்திரா காந்தி அம்மா பீரியட். ஆக்சுவலாக பாருங்க, பீரியட் மேட்ச் ஆகுதான்னு பார்த்தா 74 to 77. இன்டர்னல் எமர்ஜென்சி போட்டிருந்தது 75 to 77. ஸோ மேட்ச் ஆகுது. அந்த பீரியட்ல அவர் தான் இருந்தார் ஆக்சுவலாக. ஸோ இன்டர்னல் எமர்ஜென்சி டைம்ல யார் தான் கேட்பாங்க. நெக்ஸ்ட் செகண்ட் பர்சன் டு டைல் இன் ஆஃபீஸ், பதவியில் இருக்கும்போதே இறந்தது வந்து 2வது யாருன்னா ஃபக்ருதீன் அலி அகமத் வந்து இறந்துட்டார் ஆக்சுவலாக. நெக்ஸ்ட் நீலம் சஞ்சீவ ரெட்டி அப்படின்னு வந்தார். நெக்ஸ்ட் பேர் வந்து நீலம் சஞ்சீவ ரெட்டி அப்படின்னு சொல்லி பேர். 6வது ஆக்சுவலாக இவர் வந்து ஆந்திராவில் சீஃப் மினிஸ்டராக இருந்தார். அப்புறம் வந்து 1977 வந்தார்னு படிக்கிறோம் பாருங்க. ஜனதா கட்சி ஆட்சி மாறுச்சுன்னு சொன்ன ஞாபகம் இருக்கா. 1977 ஆல் நேஷனல் ஸ்டேஜில் இந்திரா காந்தி அம்மா தோத்துட்டு எதிர்கட்சிகள்லாம் சேர்ந்து ஒரு ஆள் புதுசாக மொரார்ஜி தேசாய், ஓகேங்களா, ஜனதா கட்சியில் ஒரு கட்சி சார்பாக நின்று ஜெயிச்சார். ஸோ அந்த டைமில் அவங்க ப்ரப்போஸ் பண்ணது நீலம் சஞ்சீவ ரெட்டி வந்து ப்ரப்போஸ் பண்ணாங்கன்னு அர்த்தம் ஆக்சுவலாக. ஸோ லோக்சபா ஸ்பீக்கர் ஆக்சுவலாக எலெக்ட் ஆயிருந்தாராம். அவர் லோக்சபாவுக்கு ஸ்பீக்கராக எலெக்ட் ஆயிருந்தாராம். அந்த லோக்சபா ஸ்பீக்கர்ன்றது ரொம்ப பெரிய பொசிஷன் ஆக்சுவலாக இந்தியாவில். பயங்கரமான அந்த ஆர்டு அப்படின்னு இருக்கு. அது ஆனால் என்ன பண்ணாருன்னா பிரசிடென்ட் போஸ்ட் இதை கண்டெஸ்ட் பண்ணுறதுனால இதை வந்து ரிசைன் பண்ணிட்டார். லோக்சபா ஸ்பீக்கர், லோக்சபா சபாநாயகன் சொல்லுவாங்க. லோக்சபாவுக்கு தலைமை தாங்குறவர். லோக்சபானா சாதாரண விஷயம் கிடையாது. இந்தியாவுடைய உயிரே எங்கே இருக்குதுன்னா அங்கே தான் இருக்குது ஆக்சுவலாக.
லோக்சபா இஸ் மோர் பவர்ஃபுல் தேன் ராஜ்யசபாவில் கிளாஸ் டாபிக் படிப்போம். இன்னைக்கு நாளைக்கு என்ன எடுக்கணும்னோ சொல்லித்தரேன், சரிங்களா? ஸோ அந்த லோக்சபாவுக்கு தலைவர் 545 எம்பிஸ் இருக்காங்கன்னு சொல்றோம் இல்லையா, அவங்க எல்லாருக்கும் தலைவர் வந்து யார் அப்படின்னா லோக்சபா ஸ்பீக்கர். அந்த மேலே உட்காந்துருப்பார், டெய்லி நியூஸ் பார்க்குறீங்களா இல்லையா? லோக்சபா ஸ்பீக்கர் ஓம் பிர்லான்னு பொறுத்தர் இருக்கார். அந்த போஸ்ட்டுக்கு எலெக்ட் ஆயிருந்தாரு. பட் அதை விட பெரிய போஸ்ட் வந்து பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. ஓகேங்களா? அதில் போட்டியிடுறதுக்காக இதை ரிசைன் பண்ணிட்டு போயிட்டாருன்னு சொல்றாங்க. இதுக்கு அடுத்து யார் வந்தாங்கன்னா ஜெயில் சிங். பட் குவிட் டு பிகம் பிரசிடென்ட். குவிட் அப்படின்னா டிராப்ட் அப்படின்னு அர்த்தம். ஆமா, அதான் பிரசிடென்ட் ஆயிட்டாருன்னா ப்ரொஃபைல் சொல்றோம். ஆக்சுவலா பிரசிடென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி லோக்சபாவுக்கு ஸ்பீக்கரா அதுக்கு ஒரு எலெக்ஷன் இருக்கு, அதுல ஜெயிச்சிட்டாரு. ஆக்சுவலா லோக்சபா ஸ்பீக்கரா ஆயிட்டாரு. ஓகேவா? அதுக்கப்புறம் பிரசிடென்ட் போஸ்ட்டுக்கு கண்டெஸ்ட் பண்றாரு. ஆதாயம் தரும் பதவியில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா கவர்மெண்ட்ல. அதனால இதை ரிசைன் பண்ணிட்டு கண்டெஸ்ட் பண்ணி அகைன் வந்து பிரசிடென்டா வந்தாருன்னு அதுல சொல்றோம். நெக்ஸ்ட் வந்து ஜானி ஜெயில் சிங் ஒருத்தர் இருக்காரு. ஆக்சுவலா இவர் பஞ்சாப்ல சீஃப் மினிஸ்டரா இருந்திருக்காரு, யூனியன் ஹோம் மினிஸ்டரா இருந்திருக்காரு. இன்னொன்னு சொன்ன இல்லைங்களா, அணிசேரா நாடுகள்னு சொன்ன ஞாபகம் இருக்குங்களா? நாம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, நான் அலைன்டு மூவ்மெண்ட் அப்படின்னு. அதுக்கு பாத்தீங்கன்னா செக்ரட்டரி ஜெனரலா இருந்திருக்காரு. ஆக்சுவலா அது ஒரு இன்டர்நேஷனல் ஃபோரம், ஆக்சுவலா பெரிய அமைப்பு. கோல்டு வார் பீரியட்ல ரஷ்யா ஒரு பக்கமும் இந்த பக்கம் அமெரிக்கா, அவங்க ரெண்டு பக்கம் கண்ட்ரிஸ் எல்லாம் அலைன் ஆனாங்க. அலைன் ஆகாத கண்ட்ரிஸ் நாங்கள் அணி சேர மாட்டோம்னு சொல்லி ஒரு குரூப், மூணாவதா அமைதி விளம்பரம் வந்த குரூப் அதுக்கு இருந்தார். ஆக்சுவலா நெக்ஸ்ட் வெங்கட்ராமன், 8வது பர்சன் பேர் வந்து வெங்கட்ராமன். இவர் தமிழ்நாட்டில இருந்து வந்தவர், அவர் வெங்கட்ராமன் அப்படின்னு பேர். நெக்ஸ்ட் சங்கர் தயாள் சர்மா, ஒரு பேர் வந்து சங்கர் தயாள் சர்மா அப்படி சொல்லி நெக்ஸ்ட் வந்தாரு. ஒரு மத்திய பிரதேஷ்க்கு வந்து சீஃப் மினிஸ்டர் இருந்தார். நெக்ஸ்ட் KR நாராயணன் நம்மளுக்கு வந்தார், கேரளால இருந்து வந்தார். KR நாராயணன் அப்படின்னு பேரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா பல நாடுகள்ல வந்து இந்தியாவுக்கான தூதராக இருக்காரு. தாய்லாந்து, டர்க்கி, சைனா, அமெரிக்கா, அந்த நாடுகள்ல அம்பாசடர்னு சொல்லுவாங்க இல்லையா, தூதுவர்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். அது கேள்விப்பட்டிருக்கீங்களா? IFSன்னு ஒரு கோர்ஸ் இருக்கு இல்லையா, UPSC எக்ஸாம் எழுதுறாங்க இல்லைங்களா, அதுல இந்தியன் ஃபாரின் சர்வீஸ்னு ஒன்று இருக்கு. ஆக்சுவலா IAS விட ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்குமா. IASன்னா மக்கள் கூட போய் பணி செய்யலாம். IFSன்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹை கிளாஸாக இருக்கும், ரொம்ப போஸ்டாக இருக்கும், ரொம்ப பயங்கர சூப்பராக இருக்கும். வெளிநாட்டில் வந்து நம்ம இந்தியா நாட்டை ரெப்ரசென்ட் பண்ணுற தூதராக இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் அதை ப்ரெஃபர் பண்ணுவான்னு சொல்லுவாங்க IASஐ விட. இது கூட டே டு டே போய் ஒர்க் பண்ணிட்டு டார்ச்சர் டென்ஷன் சொல்லுவாங்க. இந்த மாதிரி IFSன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த போஸ்டிங்கில் இருந்திருக்காரு. ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டி VCயாக இருந்திருக்காரு. ஸோ கேரளாவிலேருந்து வந்து ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட். ரெண்டாவது தலித் பிரசிடென்ட், SC கம்யூனிட்டிலேருந்து வராதுன்னு சொல்கிறாங்க. தலித் அப்படின்னா SC கம்யூனிட்டிலேருந்து வந்த ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் அப்படின்னு அவருக்கு பேர். ஆக்சுவலா சரியா? நெக்ஸ்ட் அப்துல் கலாம் வராரு. ஆக்சுவலா 11வது பிரசிடென்ட். இந்த அப்துல் கலாம் பார்த்தீங்கன்னா 2002 இயர் ஞாபகம் வச்சுக்கோங்க பாருங்க, 2002 to 2007 அப்துல் கலாம், APJ அப்துல் கலாம்னு சொல்றோம். இவரை பத்தி எல்லாருக்குமே தெரியும், ரொம்ப மோஸ்ட் ஃபேமஸ் பர்சன் இல்லைங்களா. என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, மிசைல் மேன் ஆஃப் இந்தியா, ஃபர்ஸ்ட் சயின்டிஸ்ட் பிரசிடென்ட். சயின்டிஸ்ட் ஃபீல்டுல இருந்து யாரும் பிரசிடென்ட் ஆனதில்லை. அவரை ஃபர்ஸ்ட் ப்ரொபோஸ் பண்ணாங்களாம், ஒரு சயின்டிஸ்ட் போய் எப்படி பிரசிடென்ட் ஆக முடியும் அப்படின்னு சொன்னாங்களாம். அவர் ரொம்ப பிளைனா சொன்னார், ஐ ஹவ் ஒர்க்டு வித் 7 கவர்மெண்ட்ஸ் அப்படின்னாராம், 7 பிரைம் மினிஸ்டர்ஸ் அப்படின்னாராம். ஓகேங்களா? இஸ்ரோல ப்ராஜெக்ட் டைரக்டராக இருக்கிறாரு. ஸோ கவர்மெண்ட்டை கோஆர்டினேட் பண்ணுன்னு சொல்லிட்டு பிகேம் ஆக்சுவலா 2002 to 2007 வந்து 11th பிரசிடென்ட்டாக இருந்தார். ஞாபகம் வச்சுக்கோங்க. இவருக்கு என்ன பேர் பாருங்க, பேச்சுலர் பிரசிடென்ட். மேரேஜ் ஆகாத சும்மா சொல்றாங்க, பேச்சுலர் பிரசிடென்ட்ன்றாங்க. இதில் இன்னும் இன்ட்ரெஸ்டிங் ஒரு வேர்ட் சொல்றாங்க, என்னது, ஃபர்ஸ்ட் பீப்புள் பிரசிடென்ட் அப்படின்னு சொல்றாங்க. மக்களால் விரும்பி ஏற்றுக்கொள்ளப்பட்ட அப்படின்னு அர்த்தத்தில் சொல்றாங்க. எதுக்காக மக்கள் விரும்பும் பிரசிடென்ட்னு சொல்றாங்க? அவருடைய எக்ஸ்ட்ரா பிரசிடென்ஷியல் ஆக்டிவிட்டிஸ். அப்படி என்ன எக்ஸ்ட்ரா பிரசிடென்ஷியல் ஆக்டிவிட்டிஸ் பண்ணாரு? ஸ்ரீஹரிகோட்டான்னு சொல்லுவாங்கல்ல, ராக்கெட் லான்ச் பண்றாங்க இல்லையா, அந்த இடத்துக்கு ஒரு நாள் வந்தார். மீடியா ஃபுல்லாக நின்றுட்டு இருந்தாங்க. ஐ ஹோப் உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, நான் நேற்று நைட் கூட பார்த்துட்டு இருந்தேன். அண்டர்ஸ்டாண்ட், இன்டர்நேஷனல் செலிபிரிட்டி அவர் வந்து சயின்டிஸ்ட் ஃபீல்ட்லேயே பயங்கர நேமாக இருக்கு. அவர் பர்சனல் குவாலிட்டியில் இவ்வளோ நீட்டாக அச்சீவ் பண்ணியிருக்காரு. ஸ்டார்டிங்கில் ராமேஸ்வரத்தில் 4ஆம் கிளாஸ் 5ஆம் கிளாஸ் படிக்கும்போது பேப்பர்லாம் போட்டிருக்காரு, காசு இல்லாமல், படிக்கிறதுக்கு வந்து வசதி இல்லாமல் அவங்க யாராவது ஹெல்ப் பண்ணி எல்லாம் படிச்சிருக்காரு. அண்டர்ஸ்டாண்ட், ரொம்ப கல்ச்சர்ட் பர்சன், ரொம்ப ஜென்டில்மேன். முஸ்லீம் மதத்திலேருந்து வந்து ரொம்ப சாஃப்டாக இருப்பார். அண்டர்ஸ்டாண்ட், வேர்ல்டு உலகத்தில் எல்லாரும் ரெஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஒரு பர்சன் அவர். ஆக்சுவலாக அவர் வந்து அங்கே ஸ்ரீஹரிகோட்டா வந்திருந்தார். ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் பார்த்துருக்கீங்களா? ஜஸ்ட் ஒரு நார்மல் பேண்ட், ஒரு நார்மல் ஷர்ட், அவ்வளோதான் போட்டுட்டு வந்திருக்காரு. ஆக்சுவலாக பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னா ஃபுல்லாக வண்டி எவ்வளோ வரும், 20-30 வண்டி முன்னால் பின்னால் ஃபுல்லாக ஒரு லாக் பண்ணி வச்சிருப்பார். மோடி வரார், எப்படி வரார்? ஆக்சுவலாக அந்த மாதிரி அங்கே வந்திருந்தார். ஆக்சுவலாக மீடியாவில் கேட்டாங்க, ட்ரெஸ் கோடை பற்றி கேட்டாங்க. ஆக்சுவலாக
சார் ஜஸ்ட் சிம்பிளி கம் இன் திஸ் சிம்பிள் அட்டையர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பிரசிடென்ட் ப்ரோட்டோகால்னு ஒன்று இருக்குது ஆக்சுவலாக. பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவாக இருந்ததுன்னா ஜாக்கெட் போட்டுட்டு தான் வரணும், கோட் சூட் போட்டுட்டு தான் வெளியே வரணும் அப்படின்னு ப்ரோட்டோகால் இருக்குது ஆக்சுவலாக. பட் இவர் அதெல்லாம் சட்டப் பண்ணல. அப்புறம் அவர் கேட்டார், டு யூ ஹேவ் எனி ப்ராப்ளம் வித் மை ட்ரெஸ், ஐ ஹேவ் வாண்ட் திஸ், டு யூ ஹேவ் எனி ப்ராப்ளம் சொல்லிட்டு போயிட்டான். அதே மாதிரி ராஷ்டிரபதி பவனில் 300-400 பேர் இருக்காங்க வேலை செய்யறதுக்கு. டிஃபன் என்ன பண்ணணும்னு மெனு கொடுத்தா காலையில் நைட் வரைக்கும் சமைச்சு போட ஆள் இருக்காங்க. அவர்கிட்ட போய் கேட்டிருக்கிறாங்க, ஐ நீட் ஒன்லி 2 இட்லி அண்ட் 1 கட்டி சட்னி, கெட் லாஸ்ட் அப்படின்ட்டு. அண்டர்ஸ்டாண்ட் இதெல்லாம். அதனால அவருக்கு பயங்கரமான பேர் ஆக்சுவலாக. அவரை இறக்கும் பொழுது உலகமே அழுதுன்னு சொல்லி சொன்னாங்க. ஹோல் டே த என்டையர் வேர்ல்டு மோட் த கிரேட் ஜென்டில்மேன். குறிப்பாக அவரை பற்றி என்ன சொல்லுவாங்க எல்லாரும், பசங்க கூட நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் நல்லா வரணுன்றதுக்காக ஸ்டூடெண்ட்ஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாருன்னு சொன்னாங்க. கடைசியில் கூட ஷில்லாங்கில் வந்து ஐஏஎம் இருக்கு ஆக்சுவலாக, இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் சம்திங், அதுக்கு வந்து போயிட்டு இருந்தார். அப்போ போகும்போது தான் வந்து உயிர் பிரிஞ்சிச்சு, இறந்துட்டார் ஆக்சுவலாக. வெரி நைஸ் ஜென்டில்மேன். இவருக்கு 97 வந்து பாரத் ரத்னா அவார்டு கொடுத்தாங்க. சரியா? இவர் முஸ்லீம் பிரசிடென்ட், பட் ஃபுல் டேர்ம் கம்ப்ளீட் பண்ணார். இதுக்கு முன்னே இந்த 2 பேருமே வந்து பாதியிலே இறந்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் டை யாரு, ஜாகிர் ஹுசேன். 2வது வந்து ஃபக்ருதீன் அலி அஹ்மத். 2 பேருமே இறந்துட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து பிரதிபா பாட்டீல் அப்படின்னு ஒரு அம்மா வந்தாங்க இப்போ லாஸ்டா. அவங்கள பத்தி என்ன சொல்லணும், ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட், ஃபீமேல் பிரசிடென்ட், ஒரு பெண் வந்து இந்திய ஜனாதிபதி ஆனது ஃபர்ஸ்ட் அப்பதான் ஆனாங்க. பிரதிபா பாட்டீல் அப்படின்னு அந்த அம்மா பேர் ஆக்சுவலா. அவங்க வந்து ராஜஸ்தான்ல கவர்னரா இருந்தாங்களாம். ஃபர்ஸ்ட் ராஜஸ்தான் ஸ்டேட்டுக்கு கவர்னரா இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் பிரசிடென்ட் போஸ்ட் வந்து வாய்ப்பு கிடைச்சி வந்திருக்கிறாங்க. நெக்ஸ்ட் யார் வந்தாங்க, பிரணாப் முகர்ஜி வந்தார். காங்கிரஸ் கட்சியில் ஒருத்தர் இருந்தார், பிரணாப் முகர்ஜி அப்படின்னு பேர் ஆக்சுவலா. அதுக்கப்புறம் யார் வந்தாங்க, ராம்நாத் கோவிந்த் வந்தார். பிறகு பிரணாப் முகர்ஜி இருக்கும்போது 2012. மோடி எப்போ உள்ள வந்தார் சொல்லுங்க, எந்த வருஷம் ஜெயிச்சு உள்ள வந்தார்? 2014. மைண்ட்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? அதுல இருந்து இது வரைக்கும் சார் தான் இருக்காரு. 3வது டைம் ஜெயிச்சு கண்டினியூ பண்ணிட்டு இருக்காரு. அடுத்த 25 வருஷத்துக்கு ஆப்போசிட்ல ஆள் யாரும் இல்லைன்ட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ்ல இருக்காரு ஆள் வந்து. வெரி ஸ்ட்ராங் பர்சன், வெரி சூப்பர் பர்சன். அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ 2014 அதுல வந்து பாத்தீங்கன்னா மோடி வந்து உள்ள வர்றாரு. அப்போ வந்து மன்மோகன் சிங் தோத்து போயிட்டு வெளியே போறாரு. மன்மோகன் சிங் உள்ள வந்தது வந்து 2004 2014 வரைக்கும் 2 டேர்ம்ஸ் அவர் கம்ப்ளீட் பண்ணார். அவர் ஒரு டிஃப்ரெண்ட் பர்சன். அவர் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணார். மோடி வந்து எதனால் இவ்வளோ நேம் அவருக்கு வருது, முன்னாடி கூட ரேட்டிங் போட்டிருந்தாங்க, வேர்ல்டுல நம்பர் 1 லீடர்னு போட்டிருக்காங்க. இப்போ ட்ரம்ப் இருக்காருல்ல, அவர் இவரை விட பவர்ஃபுல்லா இருக்கிறாருன்னு சொல்லிக்குவாங்க. டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு, வாய்க்கு வந்த மாதிரி பேசுறாரு, அப்படி இப்படின்றாரு. பில்டப் ரொம்ப டார்ச்சர், ரொம்ப டாமினேட்டிங் அப்படி இருக்கு. பட் மோடி வந்து அப்படி இல்லை, வெரி ஸ்மூத் ஆப்ரேஷன். அண்டர்ஸ்டாண்ட்? எல்லாரும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறாரு, அரவணைச்சு போறாரு. எல்லாரும் நல்லா இருக்கணுமா, ஒரு 2 பேர் நல்லா இருந்தா போதுமா, அமெரிக்கா மட்டும் சூப்பரா இருக்கு அப்படின்னு ட்ரம்ப் சொல்றாரு. மற்ற அந்த மாதிரிலாம் சொல்லி லீடிங்ல இருக்காரு ஆக்சுவலா. ஸோ ராம்நாத் கோவிந்த் அப்படின்னு சொல்லி வந்தாரு. இவங்களெல்லாம் யார் சூஸ் பண்றாங்க அப்படின்னா, ஒரு பிரைம் மினிஸ்டர் தான். ஆளுங்கட்சி இருக்கு இல்லைங்களா, ஆளுங்கட்சி, த பார்ட்டி ரூலிங் இன் பவர், ஆளுங்கட்சின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஆளுங்கட்சியில யார் உயர்ந்த அதிகாரம் படிச்சவன்னா பிரைம் மினிஸ்டர். சரிங்களா? அவர் சூஸ் பண்ற ஆள் தான் வந்து பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. அவர் எங்க கட்சி சார்பாக மீன் அவரை நாங்கள் நிற்க வைக்கிறோம்னு சொல்லுவாங்க. அடுத்து எலெக்ஷன் வரும், இவங்க தானே ஆளுங்கட்சி. ஆளுங்கட்சின்னா மெஜாரிட்டி அர்த்தம் இல்லையா, இவங்க யாரை நிற்க வைக்கிறாங்களோ அவங்கள ஜெயிக்க வச்சிருவாங்க. ரெண்டாவது, அந்த ஜனாதிபதி தேர்தலில் கொஞ்சம் அதிகமாக சண்டை போட்டுக்க மாட்டாங்க. நாட்டுக்கு வந்து எல்லாம் சேர்ந்து ஒரு தலைவர் உருவாக்குறதுனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ஃபார்வர்டாக வருவாங்க. இவர் வந்து பார்த்தீங்கன்னா 14வது பிரசிடென்ட், உத்தரப்பிரதேசிலேருந்து வந்து ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட். இவரை வந்து தலித் பிரசிடென்ட் ஆக்சுவலாக. சரிங்களா? தலித் அப்படின்னா எஸ்சி, செகண்ட் எஸ்சி பிரசிடென்ட், ஷெட்யூல்டு காஸ்ட்லேருந்து வந்த பிரசிடென்ட். இவர் வந்து பீகாருக்கு வந்து கவர்னராக இருந்திருக்காரு, ராம்நாத் கோவிந்த். இதுக்கு முன்னால் இருந்தார் ஆக்சுவலாக. பாருங்க, வெறும் பிகாம் எல்எல்பி படிச்சிருக்காரு. ஹைகோர்ட், சுப்ரீம் கோர்ட்ல லாயராக இருந்திருக்காரு. மோடி வந்து அவரை பிக் பண்ணி கொண்டு வந்து என்ன பண்ணாரு, இங்க வந்து போட்டார் ஆக்சுவலா. 2வது தலித் பிரசிடென்ட்னு சொல்லுவாங்க. ராம்நாத் கோவிந்த் இதுக்கு முன்னால் இருந்தார். இப்போ வந்து பாத்தீங்கன்னா 2002 இருந்து திரௌபதி முர்முன்னு ஒரு அம்மாவை கூப்பிட்டு உட்கார வச்சிருக்கிறாங்க. இந்த அம்மாவுடைய ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, ட்ரைபல் விமன், ஆதிவாசிகள் சொல்லுவோம் இல்லையா, ட்ரைபல் விமன். இந்த அம்மா வந்து ட்ரைபல் விமன் ஆக்சுவலா. ரொம்ப ரிமோட்டான ஒரு கம்யூனிட்டிலேருந்து வராங்க. அவங்க கம்யூனிட்டிக்கு பேர் வந்து ஷாந்தால்கள் பேர், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஷாந்தால்கள் பேர் அந்த ட்ரைபல் கம்யூனிட்டிக்கு பேர். ஒடிசா ஸ்டேட்ல இருக்கு ஆக்சுவலா. ஒடிசா மாநிலத்துல ஷாந்தால்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ட்ரைபல் கம்யூனிட்டில அந்த அம்மா வராங்க. ஜார்க்கண்டுக்கு கவர்னரா இருந்திருக்காங்க இதுக்கு முன்னால. இப்போ அவங்க தான் இப்போ சிட்டிங்ல இருக்காங்க, திரௌபதி முர்மு அப்படின்னு பேர். இந்தியாவில் எங்க வேர்ல்டு வைடு எங்க போனாலும் வந்தாலும் பயங்கரமான மரியாதை. வெளிநாட்டு தூதுவர்கள், வெளிநாட்டில் வர பிரைம் மினிஸ்டர் அவங்க எல்லாம் இருக்காங்க இல்லையா, எல்லாரும் ரிசீவ் பண்றது யார் அப்படின்னா பிரசிடென்ட் தான் ரிசீவ் பண்ணுவாங்க. எல்லாத்துக்குமே ஆள் இருக்காங்க.
சரியா? குதிரையில் கூட்டு போவாங்க, கொண்டு வருவாங்க. ரொம்ப ராயலாக இருக்கும் ஆக்சுவலாக. நம்ம படிச்சிருக்கோம், சேர சோழ நாடுன்னு படிச்சிருக்கோமா? சேர நாடு, சோழ நாடு, பாண்டிய நாடு. அது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சேர நாடுன்னா அது ஒரு டிஃப்ரெண்ட். சோழ நாடு, சோழ நாடு பெரிய சாம்ராஜ்யம், சோழ பேரரசு தலைநகரம். அங்கேயே ராயல் ரிசப்ஷன் சொல்லுவாங்கல்ல, அப்படியெல்லாம் இருக்கும். இந்தியா ஃபுல்லாக சேர்ந்து எவ்வளோ பெரிய நாடு, எவ்வளோ மக்கள். உலகத்திலே அதிகப்படியான மக்கள் இருக்கக்கூடிய ஒரு ராஜ்யம் வந்து மோடி ராஜ்யம். சரிங்களா? இங்க வந்து இந்தியாவில் எவ்வளவு இருக்காங்க? 142 கோடி பேர். ஸ்பீச்ல டெய்லி என்ன சொல்றாரு? 142 கோடி பேர் சார்பா இந்த அவார்டை நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். 142 கோடி மக்களுக்காக நான் பேசுறேன்னு சொல்லுவார். இதில் டைம் ரொம்ப சூப்பரா இருக்கு. இட்ஸ் கம் அப் வெரி வெல், வெரி நைஸ் பர்சன். நம்மளுக்கு கூட டயர்ட் ஆகும் போல, சார் டயர்டே ஆக மாட்டேன். பிசிக்கலி மென்டலி வெரி ஸ்ட்ராங். சரியா? ஸோ இது பார்த்தீங்கன்னா இப்போ லிஸ்ட் ஆஃப் பிரசிடென்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இது எப்படியே மைண்டில் ஞாபகம் வச்சுக்கிறது கஷ்டம். வச்சுக்க முடியுமா? இதை வச்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். இது ஹிஸ்ட்ரியில் வந்து சொல்லியிருக்கோம் இல்லையா நம்ம. இப்போ கிருஷ்ணதேவராயருடைய பரம்பரைக்கு முன்னால் யார், பின்னால் யார், அது குரோனாலஜி வருது இல்லையா? அரசர்களில் குரோனாலஜி வருது இல்லை, முகலாயர்களில் யார் ஃபர்ஸ்ட் யார் பின்னால் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இங்கேயே குரோனாலஜி வருது. இந்த குரோனாலஜியில் கொஸ்டின் நிறைய கேட்டிருக்காங்க. கொஸ்டின் பேங்க் பார்த்தீங்கன்னா தெரியும். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா, பாருங்க ஒரு ஷார்ட் கோட் பிக் பண்ணியிருக்கேன். ஜாகிருடைய அப்பா வந்து நீலம் ஜெயில், ஜாகிர் ஃபாதர் நீலம் ஜெயில், வெங்கட் சங்கர் நாராயண் அப்படின்னு சொல்லி ஷார்ட் கோட் எடுத்திருக்கேன். சரிங்களா? இந்த ஷார்ட் கோட் எக்ஸ்பிளைன் பண்ண பாருங்க. ஃபர்ஸ்ட் 4 பேர் நம்மளுக்கு தெரிய வந்துருமா? ஃபர்ஸ்ட் யாரு? டாக்டர் ராஜேந்திர பிரசாத். அதுக்கடுத்து ராதாகிருஷ்ணன். அதுக்கடுத்து 3வது 4வது தான் நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். அது வந்து 3வது யார் ஆக்சுவலா? ஜாகிர் ஹுசேன். 3வது ஜாகிர் ஹுசேன். அதுல இருந்து எடுத்திருக்கிறேன். ஜாகிர் ஹுசேன். சரிங்களா? ஜாகிர் ஹுசேன்ல ஜா அப்படின்னு ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா? அவர் வந்து 3வது பிரசிடென்ட். அப்புறம் கிரின்னு சொல்லி வருது இல்லையா? 4வது பிரசிடென்ட் விவி கிரி. அதை ஜாகிர் நான் மீன் பண்ணியிருக்கேன். இந்த கோட் நம்ம தான் பிக் பண்றோம். ஸோ நம்ம தான் டீ கோட் பண்ணணும். சரிங்களா? ஸோ ஜாகிர், ஜானாக்க அவர் ஜாகிர் ஹுசேன், கிரி அப்படின்னா கிரி. சரிங்களா? அதுக்கடுத்து ஃபக்ருதீன் அலி அஹமதுன்னு சொன்னாலும் எஃப்ஏ. எஃப்ஏ என்ன சொல்லுது? ஃபக்ருதீன் அலி அஹமத் அப்படின்னு சொல்லி சொல்லுது. 5வது வந்து ஃபக்ருதீன் அலி அஹமத் வருதா? இன்டர்னல் எமர்ஜென்சி டைம்ல இருந்தாலும் சொல்லியிருக்கிறோம். அவருக்கு பின்னால வந்தது எமர்ஜென்சி கருத்து 77 எதிர்கட்சிகள் நிற்க வச்ச ஆள் வந்து நீலம் சஞ்சீவ ரெட்டி. ஸோ நீலம் சஞ்சீவ ரெட்டின்னு சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? அதுக்கு அடுத்து வந்த ஒரு பேர் வந்து ஜெயில் சிங். அதுக்கு அடுத்து வர ஒரு பேர் வந்து வெங்கட் ராமன். அதுக்கடுத்து வர ஒரு பேர் வந்து சங்கர் தயாள் சர்மா. அதுக்கடுத்து வர ஒரு பேர் வந்து KR நாராயணன். ஓகேவா? KR நாராயணனுக்கு அப்புறம் வர்றது யாரு? அப்துல் கலாம். அப்துல் கலாம். அப்துல் கலாம்க்கு அப்புறம் வர்றது யாரு? பிரணப் முகர்ஜி. பிரணப் முகர்ஜிக்கு அடுத்து ராம்நாத் கோவிந்த். இப்ப வந்து திரௌபதி முர்மு. ஸோ லாஸ்ட் கொஞ்சம் ஞாபகம் இருக்கும், ஃபர்ஸ்ட் ஞாபகம் இருக்கும், மிட்ல தான் கன்ஃபியூஸ் ஆகும். பாருங்க, ஆக்சுவலாக வந்து ஜாகிர் ஃபாதர், நீலம் ஜெயில், வெங்கட் சங்கர் நாராயண். எல்லா சப்ஜெக்ட்ஸுமே இது மாதிரி கோட்ஸ் டெவலப் பண்ணியிருக்கு. இட் வில் ஹெல்ப். கண்டிப்பாக அப்படியே படிச்சிங்கன்னா படிக்கவே முடியாது. அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ இந்த கொஸ்டின்ஸ் முன்னே கேட்பாங்க, அடிக்கடி கேட்டிருக்காங்க. ஓகேவா? இது வந்து லிஸ்ட் ஆஃப் பிரசிடென்ட்ஸ் ஆஃப் இந்தியா. நெக்ஸ்ட் வைஸ் பிரசிடென்ட் பற்றி பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தது ஃபுல்லாக பிரசிடென்ட் பற்றி பார்த்தோம். இங்கே பிரசிடென்ட் பற்றி என்னென்னலாம் பார்த்தோமோ அது அப்படியே என்ன சொல்லியிருக்கேன் நான், கவர்னருக்கு வந்து பொருந்தும் ஸ்டேட்டில். நெக்ஸ்ட் டாபிக் வந்து பார்ட் 6ல் ஸ்டேட் கவர்மெண்ட்னு ஒரு டாபிக் இருக்குது, அதுக்கு பொருந்தும். சரி, வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா ஆர்டிகல்ஸ் என்ன சொல்லுது? 63 to 71. சரிங்களா? துணை ஜனாதிபதி பற்றி சொல்லுது ஆக்சுவலாக. சரி, ஒவ்வொரு பாயிண்டாக பார்க்கலாம் பாருங்க. துணை ஜனாதிபதிக்கு நடக்கக்கூடிய தேர்தல் இருக்கு இல்லையா, எலெக்ஷன் இருக்கு இல்லையா, அதுக்கு என்ன பேர்? இன்டைரக்ட் எலெக்ஷன், மறைமுக தேர்தல். ஓகேங்களா? டைரக்ட் எலெக்ஷன் யாருக்கு போடுவோம்னு சொல்லியிருக்கிறோம்? லோக்சபா எம்பி, ஸ்டேட்டில் வந்து எம்எல்ஏ, லோயர் ஹவுஸ்க்கு எம்எல்ஏ, அதுக்கு மட்டும் தான் போடுவோம். அதே மாதிரி உள்ளாட்சி அமைப்புகள், லோக்கல் பாடிஸ், இந்த 3க்கு மட்டும் தான் நம்ம நேரடியாக போடுவோம். மற்ற எல்லாம் இன்டைரக்ட் எலெக்ஷன். ஸோ இன்டைரக்ட் எலெக்ஷன் சேம் வந்து சீக்ரெட் பேலட்னா ரகசிய வாக்குமுறை. ஒரு அட்டைப்பெட்டிக்குள்ள நீங்கள் யாரும் போடுறது வெளியே தெரியாம பார்த்துக்கிறதுக்கு பேர் சீக்ரெட் பேலட். ப்ரொபோர்ஷனல் ரெப்ரஸன்டேஷன்னா விகிதாச்சார முறைன்னு அர்த்தம். இன்னொன்று சிங்கிள் டிரான்ஸ்ஃபரபிள் ஓட்னா ஒற்றை வாக்குச்சீட்டு முறைன்னு இருக்கு பேர். அதை ஒரு ஓட்டு தியரட்டிக்கலாக அப்படி சொல்றாங்க. ஓகேங்களா? சிங்கிள் டிரான்ஸ்ஃபரபிள் ஓட் அப்படின்னு பேர். நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, எலக்டோரல் காலேஜ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. யார் ஓட்டு போடலாம்? துணை ஜனாதிபதி தேர்தலில் யார் ஓட்டு போடலாம்?
இது கொஞ்சம் நல்லா கவனிங்க. அங்கே என்ன படித்தோம் நம்ம வந்து பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா எலெக்ஷனில் யார் ஓட்டு போடலான்னு பார்த்தோம். ஒன்லி எலெக்டட் எம்பிஸ் அண்ட் எலெக்டட் எம்எல்ஏஸ் ஆஃப் ஆல் ஸ்டேட்ஸ். இது வேர்ட் ஞாபகம் இருக்கா? எலெக்டட் எம்பிஸ் அண்ட் எம்எல்ஏஸ். இந்த வேர்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக என்ன கேட்டாலும் ஆன்சர் பண்ணிடலாம். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எம்எல்ஏஸ் வந்து வர மாட்டாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்லி எம்பிஸ் வந்து ஓட்டு போடுவாங்க. பிரசிடென்ஷியல் எலெக்ஷனில் எம்எல்ஏ எலெக்டட் எம்எல்ஏஸும் ஓட்டு போடுவாங்கன்னு சொன்னோம். ஒரு எம்எல்ஏக்கு எவ்வளோ வேல்யூ ஓட்டுலாம் பார்த்தோம்ல நம்ம வந்து. பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா எலெக்ஷனில் யார் ஓட்டு போடலாம் அங்கே சொன்னோமா? அதில் என்ன சொன்னோம்? எலெக்டட் எம்பிஸ் அண்ட் எலெக்டட் எம்எல்ஏஸ் சொன்னோம். 2 கேட்டகரி சொன்னோம். இங்கே வந்து ஒன்லி எம்பிஸ் வந்து ஓட்டு போடுறாங்க. எம்பிஸ்னா ராஜ்யசபா எம்பி, லோக்சபா எம்பி. ஸ்டேட் கவர்மெண்ட்டில் இருக்கிறவங்க அதாவது எம்எல்ஏஸ் அதெல்லாம் உள்ளே வர மாட்டாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ளஸ் இங்கே வந்து எலெக்டட் மட்டும் இல்லை, நாமினேட்டடையும் சேர்த்துக்குவாங்க. அதில் நாமினேட்டட் சேர்த்துக்க மாட்டாங்கன்னு சொல்லி பார்த்தோம். எலெக்ஷன் டிஸ்பியூட் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? ஜனாதிபதி தேர்தலோ துணை ஜனாதிபதி தேர்தலையோ ஏதாவது சச்சரவு ஏற்பட்டுச்சுன்னா யார் ஃபைனலாக சொல்லுவாங்கன்னா சுப்ரீம் கோர்ட். சுப்ரீம் கோர்ட் வந்து சொல்கிறது தான் ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட். சுப்ரீம் கோர்ட் தான் வந்து அதை சொல்லணும்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி, இந்த துணை ஜனாதிபதினு சொல்கிறோம் இல்லையா? இதுவும் வந்து ஒரு உயர்ந்த பதவி, செகண்ட் ரேங்க்ல இருக்கு. ஆக்சுவலாக ஆர்டர் ஆஃப் ப்ரெசிடென்ஸ் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கு. அதுக்கு பேர் அதிகார பட்டியல். எழுதிக்கோங்க கரெக்டாக. அதிகார பட்டியல்னு சொல்லுவாங்க. அதாவது இந்தியாவில் கவர்மெண்ட்ல வந்து யார் நம்பர் 1, நம்பர் 1 ரேங்க், நம்பர் 2 ரேங்க்னு சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரி ரேங்க்னு சொல்லுவாங்க. ரேங்க் லிஸ்ட் அது பாருங்க. அந்த ரேங்க் லிஸ்ட்ல ஒரு 4 பேர் மட்டும் இங்கே எடுத்திருக்கேன். அது ஃபுல்லா வந்து நிறைய இருக்கு தனியா. ஓகே, ஒரு லிஸ்ட் தனியா இருக்கு. இல்லை ஃபர்ஸ்ட் வந்து பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, 2வது வைஸ் பிரசிடென்ட். இந்தியாவில் ரேங்க் லிஸ்ட்ல நம்பர் 1 பிரசிடென்ட், நம்பர் 2 வந்து வைஸ் பிரசிடென்ட், நம்பர் 3 தான் பாருங்க பிரைம் மினிஸ்டர். ரேங்க் லிஸ்ட்ல நம்பர் 3. ஆனால் இது தியோரட்டிக்கல், சும்மா தியோரட்டிக்கல். அண்டர்ஸ்டாண்ட்? ஃபுல்லாக ஆக்டிவாக எல்லா வேலையும் பார்க்குறது யார்? பிரைம் மினிஸ்டர். ஓகேங்களா? இங்கே வந்து சும்மா தியோரட்டிக்கலாக கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு. அதான் பாருங்க, பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா போஸ்ட் என்ன, பயங்கர ரெஸ்பெக்ட், ஃபுல் பவர்ஸ் அவங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஆனால் எக்ஸிக்யூட் பண்ணுறது ஃபுல்லாக யாருன்னா எலெக்டட் பீப்புள், எலெக்டட் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் சொல்லுவாங்க. ஸோ 4வது வந்து ஸ்டேட் கவர்னர், ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய கவர்னர். ஆக்சுவலாக இந்த ரேங்க் லிஸ்ட்டுன்னு ஒன்று போகுது, ஒரு 12, 13, 15 வரைக்கும் போகுது. அந்த லிஸ்ட் நான் வேறு அக்கேஷனில் சொல்கிறேன். இதில் வைஸ் பிரசிடென்ட் வந்து 2வது வரான்னு சொல்கிறேன். ரேங்க் லிஸ்ட்டில் இந்தியாவில் அதிகார பட்டியலில் நம்பர் 1 பிரசிடென்ட், நம்பர் 2 வைஸ் பிரசிடென்ட், நம்பர் 3 வந்து பிரைம் மினிஸ்டர், நம்பர் 4 வந்து கவர்னர் ஆஃப் எ ஸ்டேட். ஆக்சுவலாக சரி, துணை ஜனாதிபதி தேர்தல் இருக்கு இல்லையா? அவருக்கு என்ன குவாலிஃபிகேஷன்? பிரசிடென்ட்டுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் பார்த்து ஞாபகம் இருக்கா? 4 பாயிண்ட்ஸ் சொல்லணும். ஷுட் பி சிட்டிசன் ஆஃப் இந்தியா, ஏஜ் 35 இருக்கணும்னு சொல்லியிருக்கோம். 3வது என்ன சொல்லியிருக்கோம்? லோக்சபா மெம்பருக்குரிய கெப்பாசிட்டி இருக்கணும்னு சொல்லியிருக்கோம். நோ ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட், ஆதாயம் தரும் 14 சொல்லியிருக்கோம். அதே தான் இங்கேயும் சொல்கிறாங்க. சிட்டிசன் ஆஃப் இந்தியா 35, இவர் ராஜ்யசபா மெம்பர் ஆகிறதுக்கூடிய தகுதியாக இருக்கணும். துணை ஜனாதிபதி ராஜ்யசபா மெம்பருக்கு என்ன தகுதி இருக்கோ அந்த தகுதி இருக்கணும். அதே மாதிரி நாட் டு ஹோல்ட் ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட் 5 சொல்கிறாங்க. ஆக்சுவலாக நாமினேஷன், அவர் நான் போட்டிடுறேன்னு சொன்னேன். எவ்வளோ பேர் சைன் பண்ணாங்க? அங்கே 50 பேர் ப்ரொபோசர்ஸ், 50 பேர் செகண்டர்ஸ். பிரசிடென்ட்ல இங்கே எவ்வளோ பேர் இருக்காங்க? 20 பேர் ப்ரொபோசர்ஸ், 20 பேர் வந்து செகண்டர்ஸ். முன்மொழிதல் வழிமொழிதல் சொல்லுவாங்க. செகண்டர்ஸ்னா ஒன்றும் இல்லை, செகண்ட் சப்போர்ட் பண்ணுறவங்கன்னு அர்த்தம். முன்மொழிதல் அப்படின்னா ப்ரொபோஸ் பண்ணோம். 20 பேர் சேர்ந்து அவரை சப்போர்ட் பண்ணுறோன்னு சொன்னால் தான் நாமினேஷன் ஆகும். ஏன்னா எல்லாருக்கும் சேர்ந்து பெருசாக போஸ்ட் போதில்லை அந்த மாதிரி. அதுக்கு ப்ரொபோசர்ஸ் அப்படின்னு பேர். இன்னொன்று செகண்டர்ஸ்னா நாங்கள் அதை வழிமொழிகிறோம் அப்படின்னு அர்த்தம். அதை அக்னாலேஜ் பண்ணுறோம், அக்செப்ட் பண்ணுறோம், அதையும் நாங்கள் ஒத்துக்கிறோம். 2வது ரவுண்ட் ஒத்துக்கிறதுக்கு பேர் வந்து செகண்டர்ஸ். டேர்ம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ துணை ஜனாதிபதியில் எலெக்ட் ஆகி வராங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன டேர்ம்? அவர் எந்த டேட்ல இருந்து உள்ள வராரோ அப்போ இருந்து அவருக்கு டேர்ம் ஸ்டார்ட் ஆகுது. யூஸ்வலாக என்ன அப்படின்னா 5 இயர்ஸ். ஓகேங்களா? எலெக்ட் ஆகி வராரு, 5 வருஷம் அவருக்கு பீரியட். ஆக்சுவலாக வந்து அந்த 5 வருஷம் முடியுது இல்லைங்களா? அதுக்கு முன்னால் எலெக்ஷன் வைக்கணும்னு சொல்கிறாங்க. 5 வருஷம் பீரியட் முடியறதுக்கு முன்னாலேயே எலெக்ஷன் வச்சு அந்த போஸ்ட் ஃபில் பண்ணணும்னு சொல்லி சொல்கிறாங்க. அவர் ரீஎலெக்ஷன் திரும்ப நிற்கலாமா? ஒரு டைம் துணை ஜனாதிபதியாக இருந்துட்டு 5 வருஷம் முடிஞ்சிடுது, திருப்பி அவர் வந்து நிற்கலாமா? நிற்கக்கூடாதுன்னு சொல்லலை பாருங்க. இந்த மாதிரிலாம் கொஸ்டின் கேட்பாங்க, ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்து கேட்பாங்க. 5 வருஷத்துக்கு மேலே வந்து அவர் பதவியில் இருக்கலாமா? புது ஆள் வந்து சார்ஜ் எடுத்துக்கிற வரைக்கும் 5 வருஷம் ஆயும் ஒரு 10, 15 நாள், 20 நாள், 1 மாதம், 1.5 மாதம் ஆகுதுன்னா இருப்பார், இருந்தாகணும். ராஜ்யசபாவுக்கு அவர் தான் தலைவர். ஆக்சுவலாக யார் வைஸ் பிரசிடென்ட்டாக வராங்களோ அவங்க ஆட்டோமேட்டிக்காக ராஜ்யசபா சேர்மன் சொல்லுவாங்க. இந்த போஸ்ட் பேர் வந்து சேர்மன் சொல்லுவாங்க. ஓகேங்களா? யார் வைஸ் பிரசிடென்ட்டாக எலெக்ட் ஆகி வராங்களோ they become automatically chairman of ராஜ்யசபா, எக்ஸ் அஃபீஷியல் சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா சொல்லி அதுக்கு பேர். ஆக்சுவலாக உள்ள சொல்கிறேன் எல்லாமே.
அப்புறம் இந்த போஸ்ட் வேக்கண்ட் ஆகுறது எப்போ ஆகும்? பிரசிடென்ட்டுக்கு பார்த்தோம் இல்லையா, டெத் ஆகும், ரிசைன் பண்ணலாம், உடம்பு சரியில்லாமல் போகலாம், ஆப்சன்ஸ் அந்த மாதிரிலாம் சொன்னோம் இல்லையா. அந்த மாதிரி இங்கே என்ன பண்ண முடியும் பாருங்க, 5 வருஷம் கம்ப்ளீட் ஆனால் போஸ்ட் வேக்கண்ட் ஆகிடும். அதாவது பீரியட் முடியுது, அது ஒரு கண்டிஷன். ரெண்டாவது ரெசிக்னேஷன். ரெசிக்னேஷன் லெட்டர் யாருக்கு கொடுக்கணும்? பிரசிடென்ட்டுக்கு கொடுக்கணும். இப்போ ஜெகதீப் தன்கர் வந்து ரிசைன் பண்ணிட்டார் ஆக்சுவலாக போன வாரம். ஓகேங்களா, லெட்டர் யாருக்கு கொடுக்கணும்? பிரசிடென்ட்டுக்கு அனுப்பணும். பிரசிடென்ட் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. மூணாவது டெத். டெத் ஆச்சுன்னா போஸ்ட் வேக்கண்ட் ஆகும். நாலாவது ரிமூவல். இவரையும் பதவி நீக்கம் செய்யலாமா? இவரையும் பதவி நீக்கம் செய்யலாம். இந்தியாவில் சொல்ற கவுண்டர் செக்னு சொன்ன இல்லைங்களா, ஜுடிஷியரி, எக்ஸிக்யூட்டிவ், லெஜிஸ்லேச்சர் போத் ஆர் கவுண்டர் செக்டு. இவங்க டிவியேட்டானா அவங்க உள்ள வருவாங்க. அப்படி இருக்கு ஆக்சுவலாக. அமெரிக்காவில் அப்படி இல்லை, தனித்தனியா இருக்கு. ஸோ அஞ்சாவது என்ன சொல்றாங்க, எலெக்ஷன் வந்து செல்லாதுன்னு சொன்னா அப்படியும் போஸ்ட் வேக்கண்ட் ஆயிடும். இந்த 5 கேஸ் சொல்றாங்க ஆக்சுவலா போஸ்ட் வேக்கண்ட் ஆகுது. சரியா? சரி, பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவும் இல்லை, வைஸ் பிரசிடென்ட்டும் இல்லை அப்படின்ற கேஸ் ஏதாவது வந்திருக்கா? நம்ம பார்த்தோம் இல்லையா, ஆக்சுவலாக ஜாகிர் ஹுசேன் வந்து பிரசிடென்டா இருந்தாரு, பதவியில் இருக்கும்போதே இறந்துட்டான்னு சொன்னோம். அப்போ போஸ்ட் வேக்கண்ட் ஆயிடுச்சு. அதுக்கடுத்து விவி கிரி வந்து வைஸ் பிரசிடென்ட், அவர் ஆக்டிங் பிரசிடென்டா இருந்தார். பட் அவரும் அடுத்த பிரசிடென்சியல் எலெக்ஷன் நடக்கிறதுனால வைஸ் பிரசிடென்ட் போஸ்ட் ரிசைன் பண்ணிட்டாரு. அப்போ பிரசிடென்ட்டும் இல்லை, வைஸ் பிரசிடென்ட்டும் இல்லை. இது எப்போ நடந்தது? 1969 நடந்தது. ஒரே ஒரு கேஸ். பிறகு பிரசிடென்ட் இறந்துட்டார், வைஸ் பிரசிடென்ட் ரிசைன் பண்ணிட்டார், 2 பேருமே ஆள் இல்லை. அப்போ மூணாவது யார் வாங்க ஒர்க் பண்ணாங்கன்னு சொன்னோம்? இந்தியாவுடைய சுப்ரீம் கோர்ட்டுடைய சீஃப் ஜஸ்டிஸ் இதயத்துல்லா அப்படின்னு பேர், அவர் ஆக்சுவலி பிரசிடென்ட்டா ஆக்ட் பண்ணாங்க அப்படின்னு அர்த்தம். இம்பீச்மெண்ட் அப்படின்னு சொல்லி படிச்சோம், ஞாபகம் இருக்கா? ஆர்டிகல் நம்பர் ஞாபகம் இருக்கா? 61. பீம் டெக் கொய்வா. மை ஷார்ட் கோட் ஹெல்ப்ஸ் மீ. ஓகே, நம்ம படிச்ச ஞாபகம் இருக்கா? அந்த ஆர்டிகல்ஸ்ல வந்து பிஇஇஎம் பீம் டெக் கொய்வான்னு சொல்லி நான் கோட் வேர்ட் சொல்லியிருக்கிறேன், நான் இன்டர்பிரேட் பண்ணியிருக்கேன். சரியா? ஆர்டிகல் 61 டாக்ஸ் அபவுட் இம்பீச்மெண்ட் ஆஃப் பிரசிடென்ட். அதாவது ஜனாதிபதியை வந்து பதவி நீக்கம் செய்யறதை பத்தி சொல்றதுக்கு பேர் வந்து ஆர்டிகல் 61. அது ஒரு ப்ரொசீஜர் படிச்ச ஞாபகம் இருக்கா? பதவி நீக்கம் எதுக்காக செய்யணும்? ஒரே ஒரு ரீசன் சொல்லிக்கிறோம், ஃபார் வயலேஷன் ஆஃப் கான்ஸ்டியூஷன். அரசியலமைப்புக்கு அகேன்ஸ்டா செயல்பட்டார் அப்படின்னு ஒரு காரணம் மட்டும். எந்த வகையில வேணா இன்ட்ரடியூஸ் பண்ணலாம்னு சொல்லியிருக்கோம். ஓகேங்களா, மசோதாவை எந்த வகையில வேணா இன்ட்ரடியூஸ் பண்ணலாம், ஆனால் 1/4 சைன் பண்ணியிருக்கணும். ஞாபகம் இருக்கா? 14 days நோட்டீஸ் சர்வ் பண்ணியிருக்கணும். 2/3 மெஜாரிட்டியில் பாஸ் பண்ணணும். ஒரு அவையில் பாஸ் ஆச்சுன்னா இன்னொரு அவைக்கு போகும். அங்கேயும் இந்த ப்ரொசீஜர் எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. அந்த அவையில் வந்து பிரசிடென்ட் வந்து நான் தப்பு செய்கிறேன்னு அவர் ஆஜராகி டிஃபெண்ட் பண்ணலாம். பட் சார்ஜஸ் சஸ்டெயின் ஆச்சுன்னா, அவர் தப்பு செஞ்சிருக்கிறான்னு தெரிஞ்சது அப்படின்னா பதவி நீக்கம் செஞ்சிருவாங்க. பட் ஒரு டைம் கூட ஆகலை, ஒரு அட்டம் போட்டுதான் சொல்கிறாங்க, எப்பயும் அந்த மாதிரி போகல. அந்த உயர்ந்த பதவியில் இருக்கிறவங்க தப்பு பண்ண மாட்டாங்க. ஸ்கூல் ஹெட்மாஸ்டர் தப்பு பண்ண நல்லா இருக்குமா? அந்த ரொம்ப உயர்ந்த பதவி பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி இவருக்கு இப்போ வந்து பதவி நீக்கம் செய்யலாமா? செய்யலாம். அதை பற்றி என்ன சொல்கிறாங்க, என்ன காரணத்துக்காக செய்யலாம் அப்படின்றது இங்கே கான்ஸ்டியூஷனில் மென்ஷன் பண்ணலை. கொஞ்சம் கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. கான்ஸ்டியூஷனில் எந்த காரணத்துக்காக வைஸ் பிரசிடென்ட்டை ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லலை. அங்கே சொல்லியிருக்காங்க பிரசிடென்ட்டுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, ஃபார் வயலேஷன் ஆஃப் கான்ஸ்டியூஷன். இங்கே கிரவுண்ட்ஸ்னா ரீசன்ஸ் நாட் மென்ஷன். அடுத்து பாருங்க, பிரசிடென்ட்டை பதவி நீக்கம் செய்யறது 2 ஹவுஸ்ல எங்க வேணா இன்ட்ரடியூஸ் பண்ணலாம்னு சொன்னோம். ஆனா இங்க வந்து ராஜ்யசபால மட்டும்தான் எடுத்துட்டு வரணும். ஏன்னா ராஜ்யசபாவுக்கு தான் இவர் சேர்மன், ராஜ்யசபாவுக்கு தான் வைஸ் பிரசிடென்ட் சேர்மன் இருக்கார் இல்லையா. ஸோ இம்பீச்மெண்ட் பில் எங்க கொண்டு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணணும்? ராஜ்யசபால மட்டும்தான் இன்ட்ரடியூஸ் பண்ணணும். சேம் 14 days நோட்டீஸ் தரணும் அவருக்கு. வந்து எப்பயுமே யாருக்குமே அவங்களுக்கு நான் குற்றம் செய்யலைன்னு அவருக்கு டிஃபெண்ட் பண்ண ரைட்ஸ் இருக்கு இல்லையா. 14 days நோட்டீஸ். எஃபெக்டிவ் மெஜாரிட்டின்னு ஒரு மெஜாரிட்டி இருக்கு. இந்த மெஜாரிட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதில் 5 types ஆஃப் மெஜாரிட்டி இருக்கு. பின்னால் இந்த இதில் வருது ஃபுல்லாக, இந்த கிளாஸ் ஃபுல்லாக அப்படி சொல்கிறேன். சரிங்களா? 5 டைப்பில் மெஜாரிட்டி இருக்கு. மெஜாரிட்டினா 50% + 1 அது ஒன்று இருக்குது. 2/3 மெஜாரிட்டின்னு இருக்கு, சிம்பிள் மெஜாரிட்டின்னு இருக்கு, எஃபெக்டிவ் மெஜாரிட்டின்னு இருக்கு. இந்த மாதிரி 5 வகை இருக்கு. அதில் இங்கே வந்து எஃபெக்டிவ் மெஜாரிட்டின்னு சொல்கிறாங்க. பிரசிடென்ட்டுக்கு வந்து 2/3 மெஜாரிட்டி சொன்னாங்க. அது வேறு, இது வேறு ஆக்சுவலாக. சரியா? சரி, இந்த வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா வர்றார் இல்லையா, இவருக்கு என்னதான் பவர்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு, இவருக்கு என்னதான் வேலை, அவருடைய கடமைகள் என்ன, நேச்சர் ஆஃப் ஒர்க் என்ன அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸ் அஃபிஷியோ சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா. அந்த வேர்டு அப்படிதான் எழுதணும், எக்ஸ் அஃபிஷியோ சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா அப்படின்னு. என்ன சொல்றாங்க, யார் துணை ஜனாதிபதியா எலெக்ட் ஆகி வராங்களோ அவங்க ஆட்டோமேட்டிக்கா, எந்த ப்ராசஸுமே இல்லை, he automatically becomes chairman of ராஜ்யசபா. ராஜ்யசபாவுடைய தலைவர் ஆகிறார் அப்படின்னு சொல்றாங்க.
பிபி அங்கே எலெக்ட் ஆகி வந்து ஆஃபீஸில் அப்சியூம் பண்ணிட்டாவே இ பிகம்ஸ் சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா. சரியா? அப்புறம் வந்து வேற என்ன ஒர்க் பண்றாரு? இ ஆக்ட்ஸ் அஸ் பிரசிடென்ட். பிரசிடென்ட்டாக ஆக்ட் பண்றாரு. எப்பன்னு பார்த்தோம் இல்லையா? அந்த போஸ்ட் ஆப்சென்ட் ஆகிற கண்டிஷன்ஸ்ல இவர் வந்து போய் பிரசிடென்ட்டாக ஆக்ட் பண்றாரு. இவருடைய சேலரியை வந்து என்ன சொல்றாங்க? நாட் ஃபிக்ஸட் அஸ் வைஸ் பிரசிடென்ட். ஒரு நல்ல கவனிங்க. வைஸ் பிரசிடென்ட் இருக்கார் இல்லையா, அவருக்கு சேலரி கிடையாது, ஆனா பிரசிடென்ட்டுக்கு சேலரி இருக்கு. வைஸ் பிரசிடென்ட்டுக்கு சேலரி கிடையாது, ஆனா சேர்மன் ஆஃப் ராஜ்யசபாக்கு என்ன சேலரியோ அந்த சேலரியை வாங்குறாரு. இப்போ ரெண்டு ஃபங்க்ஷன் அங்க பண்றாருன்னு சொல்றோம். சேர்மனா சேலரி வாங்குறாரு, வைஸ் பிரசிடென்ட்டுக்கு சேலரி இல்லை, சேலரி கிடையாது. ரெண்டும் ஒரே ஆள் தான், ஆனா சேலரி எந்த அக்கௌண்ட்ல வருது? சேர்மன் ஆஃப் ராஜ்யசபாவை சேலரி வாங்குறாரு, வைஸ் பிரசிடென்ட்டா வாங்கலன்னு சொல்றாங்க. பாருங்க, வாட் ஆர் த ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு கேட்பேன். பாருங்க, ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் வைஸ் பிரசிடென்ட். வைஸ் பிரசிடென்ட் வந்து அவருடைய வேலை என்ன? மெயின்ஸ்ல கேட்பாங்க. நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, குரூப் ஒன் எல்லாம் எழுதிங்கன்னா மெயின்ஸ்ல கேட்பாங்க. பாருங்க என்னென்ன வேலை இருக்கு. இட் ரெகுலேட்ஸ் த ப்ரொசீடிங்ஸ் ஆஃப் த ஹவுஸ். அவை நடவடிக்கைகளை வந்து என்ன பண்றாரு? வழி நடத்துறார். ரெகுலேஷனா நடத்துறார். சரியா? டெய்லி வந்து ரெகுலேட்ஸ் த ப்ரொசீடிங்ஸ் ஆஃப் த ஹவுஸ். அவை நடவடிக்கைகளை தினமும் மேற்கொள்கிறார் அப்படின்னு சொல்றாங்க. டிசைட்ஸ் த ஆர்டர் ஆஃப் த ஹவுஸ். கத்திக்கிட்டே இருப்பாங்க தெரியுமா? ராஜ்யசபா லோக்சபாவில் பார்த்துருக்கீங்களா? டெய்லி முன்னெல்லாம் நியூஸ்ல போட மாட்டாங்க, இப்போ லைவ் நியூஸ் எல்லாமே என்ன நடக்குதோ அப்படியே லைவாக வருது ஆக்சுவலா. முக்கால்வாசி கத்திக்கிட்டு இருப்பாங்க, சத்தம் போடுவாங்க, கத்துவாங்க, தூக்கி போடுவாங்க, சேர்லாம் தூக்கி போட்டிருக்காங்க, அந்த மாதிரிலாம் பண்றாங்க. அதையெல்லாம் வந்து ஒழுங்குபடுத்துறாரு. ஆர்டர் மீன்ஸ் ஒழுங்குபடுத்துறாரு. சரிங்களா? ஹி டிசைட்ஸ் த ஆர்டர் ஆஃப் த ஹவுஸ். ஆர்டர்னா ஒழுங்குபடுத்துறாரு அப்படின்னு அர்த்தம். இன்னொரு வேர்டு டெக்கோரம் சொல்லுவாங்க. டெக்கோரம் அப்படின்னா ஒரு அமைப்பை பற்றி ஒருமுகப்படுத்தி கொண்டு போறாருன்னு அர்த்தம் ஆக்சுவலா. நெக்ஸ்ட், அட்மிசிபிலிட்டி ஆஃப் ரெசல்யூஷன்ஸ் அண்ட் கொஸ்டின்ஸ். உறுப்பினர்கள் வந்து கேள்வி கேட்கிறாங்க இல்லையா, எந்த கேள்வியை வந்து கேட்கறதுக்கு அனுமதிக்கலாம் அப்படின்றத பண்றது அவர் தான் பண்றாரு. அதே மாதிரி என்னென்ன தீர்மானங்களுக்கு ஓகே பண்ணணும், ஓகே பண்ணக்கூடாது, அதை பாருங்க. அட்மிசிபிலிட்டி ஆஃப் ரெசல்யூஷன்ஸ் அண்ட் கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? நோட்ஸ் ரொம்ப ஷார்ட்டா எடுத்திருக்கிறேன். ஒன்று எடுத்தால் 2 லைன் வரும், இதே படிக்க சிரமமா இருக்கு. அண்டர்ஸ்டாண்ட்? அதனால நோட்ஸ் ரொம்ப ஷார்ட் பண்ணியிருக்கேன். இப்படி படிச்சாதான் படிக்க முடியும். அப்படியே படிச்சீங்கன்னா கேரியா இருக்கும். ரொம்ப பாருங்க, ஷார்ட்டா இருக்குல்ல, வந்து இன்னும் லென்த்தியா இருந்தா படிக்க ஒரு மாதிரி இருக்கும். வேற என்ன செய்யறார்? சஸ்பெண்ட்ஸ் ஆர் அட்ஜர்ன்ஸ் த ஹவுஸ் இன் கேஸ் ஆஃப் கிரேவ் டிஸார்டர். அவை நடவடிக்கைகளுக்கு குந்தகம் விளைவித்தால், எல்லாரும் வந்து கத்திக்கிட்டு இருக்கிறது, சண்டை போடுறது, எகிட்டு இருக்கிறது, சொல்றது கேட்கறது இல்லை, அவுட் ஆஃப் கண்ட்ரோல் போச்சுன்னா, எப்படி நீதிபதி வந்து கையில சுற்றி வச்சிருக்காரு இல்லையா, ஏதாவது கத்தி பேசுறதுன்னா ஆர்டர்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ராஜ்யசபா சேர்மன், லோக்சபா ஸ்பீக்கர் எல்லாம் வச்சிருப்பாங்க. அவங்க தான் அதுக்கு இன்சார்ஜ் ஃபுல்லா. அவங்க தான் கடைசி பஸ்ஸுக்கு டிரைவர் மாதிரி. இவங்க ஏதாவது மிஸ்பிஹேவ் பண்ணாங்கன்னா அவங்க எடுக்கிற டெசிஷன் ஓகே. பல கேஸ் இப்போ ரீசெண்டாக சேலஞ்ச் பண்ணாங்க. எல்லாமே ஸ்பீக்கருக்கு தான் பவர்ன்ட்டாங்க. ஸ்பீக்கர் சொல்ற மாதிரி தான் நடந்துக்கணும். அதை பைபாஸ் பண்ணி நடந்துக்கிட்டா, அவரை மதிக்காம நடந்துக்கிட்டா, அவரை அகேன்ஸ்ட் பண்ணி நடந்துக்கிட்டா, அவையை நடத்த விடாம வேணும்னு கத்திக்கிட்டு இருந்தா, இந்த மாதிரிலாம் பண்ணாங்கன்னா அவங்கள பனிஷ் பண்ணலாம், வெளியே தூக்கி போடலாம், 3 மாதம் சஸ்பெண்ட் பண்ணலாம். சரிங்களா? அதை நான் சேலஞ்ச் பண்றேன். வெளியில போய் கோர்ட்ல எல்லாம் கேஸ் போட்டாங்க. இல்லை ஸ்பீக்கருடைய டெசிஷன் ஃபைனல்னு ஜட்மெண்ட் கொடுத்தாங்க. வில் நாட் கம் இன்சைடுன்ட்டாங்க. அங்க அவருக்கு தான் அதிகாரம், அவர் சொல்றதுதான் கேட்கணும் அப்படின்னு சொல்லி அவ்வளோ பவர் ஆக்சுவலாக அந்த போஸ்டிங் வந்து. நெக்ஸ்ட் என்ன சொல்லுவாங்க? இஷ்யூஸ் டைரக்ஷன்ஸ் டு வேரியஸ் கமிட்டிஸ். ஆக்சுவலாக அந்த அவை நடவடிக்கைகள் இருக்கு இல்லைங்களா, லோக்சபா ராஜ்யசபான்ட்டு, அதில் நிறைய கமிட்டிஸ் இருக்கு ஆக்சுவலாக. பாருங்க, பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டின்னு ஒரு கமிட்டி இருக்கு ஆக்சுவலாக. பொது கணக்கு கமிட்டின்னு சொல்லுவாங்க. இப்போ கவர்மெண்ட்ல பணம் செலவு பண்றாங்க இல்லைங்களா, எவ்வளோ செலவு பண்ண, கொஞ்சம் நஞ்சம் இல்லை, எவ்வளவோ செலவு பண்ண. ஒரு டேம் கட்டினாக்க 20,000 கோடி 30,000 கோடின்னு கணக்கு வருது இல்லையா, அதை வந்து சரியா செலவிடப்பட்டிருக்கா அப்படின்னு பார்க்கறதுக்கு அந்த வச்சிருக்காங்க பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டின்னு பேர். அதுல ஒரு 30 மெம்பர்ஸ் இருக்காங்க. இந்த 545 மெம்பர்ஸ் இருக்காங்கல்ல, ராஜ்யசபா லோக்சபா எல்லாம் மிக்ஸ் பண்ணி எல்லாம் தனித்தனியா ஒரு 15 கமிட்டிஸ் இருக்கு, 15 கமிட்டிஸ். அந்த கமிட்டிஸ் இருக்கு இல்லைங்களா, அதுக்கெல்லாம் வந்து டைரக்ஷன்ஸ் கொடுக்கறது, கைட் பண்றது, எல்லா ஒர்க்கும் அவர் பார்க்குறாரு. ஆக்சுவலா ராஜ்யசபா சம்பந்தப்பட்ட நடவடிக்கைகளை அவர் பார்க்குறாரு. நெக்ஸ்ட், லிஸ்ட் ஆஃப் வைஸ் பிரசிடென்ட்ஸ். அண்டர்ஸ்டாண்ட்? இப்போ பிரசிடென்ட் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி லிஸ்ட் ஆஃப் வைஸ் பிரசிடென்ட்ஸ் அப்படின்னு ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வைஸ் பிரசிடென்ட் யார் அப்படின்னாக்கா டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணன். ஏன்னா ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் யாருன்னு பார்த்தோம், ராஜேந்திர பிரசாத். ராஜேந்திர பிரசாத் வந்து பிரசிடென்டா இருக்கும் பொழுது வைஸ் பிரசிடென்ட் இருந்து அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஆள் ராதாகிருஷ்ணன். அந்த லிஸ்ட் கொடுத்துருக்கோம். இந்த ராதாகிருஷ்ணன் ஒருத்தர் மட்டும்தான் 2 டைம் வந்து வைஸ் பிரசிடென்டா இருந்திருக்காரு. 2 டைம் வந்து அவர் பிரசிடென்டா இருக்கும்போது 2 டைம் இவர் வைஸ் பிரசிடென்டா இருந்தார். உங்களுக்கு ஆன்சரே தெரியலனாலும் அசஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும்.
ஒருத்தர் 2 டைம் வந்து பிரசிடெண்டா இருக்காருன்னா அப்போ இன்னொரு ஒருத்தர் 2 டைம் இருக்கிறாருன்னு அர்த்தம். ஆமா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் ஸ்டேஜ், அதனால கொஞ்சம் டைம் எடுத்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ரெடி ஆயிட்டாங்க, எல்லாம் ஒரு டைம் தான் வராங்க. ஸோ இந்த லிஸ்ட் கொடுத்துருக்கோம் பாருங்க. ஜாகிர் ஹுசேன், விவிகிரி, ஒரு சிலர் பிரசிடென்ட் ஆயிருக்காங்க, ஒரு சிலர் பிரசிடென்ட் ஆகல. ஜாகிர் ஹுசேன் பிரசிடென்ட் ஆயிருக்காரு, விவிகிரி ஆயிருக்காரு. இதயத்துல்லா இல்ல பாருங்க, வெங்கட்ராமன், சங்கர் தயாள் சர்மா, நாராயணன், வேற யார் இருக்காங்க பாருங்க. அதுக்கப்புறம் யாரும் ஆகல. இவங்க மட்டும் தான் பிரசிடென்ட் ஆனவங்க. மற்ற எல்லாரும் வந்து துணை ஜனாதிபதியை மட்டும் இருந்துட்டு வெளியே போயிட்டாங்க. லாஸ்டா வந்து நம்ம வெங்கையா நாயுடு வந்தார், ஆந்திராவாலா. சரி, வெங்கையா நாயுடு தெரியுமா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமா, பதவி ஏற்கும் பொழுது, வைஸ் பிரசிடென்டா பதவி ஏற்கும்போது அழுதுட்டார் ஒரு நாள் வந்து நின்று ஸ்டேஜில். இந்த மாதிரி நான் சாதாரண விவசாய குடும்பத்தில் பிறந்தவன், இந்த அளவுக்கு நாட்டினுடைய மிக உயர்ந்த போஸ்ட், நம்பர் 2 போஸ்ட், வைஸ் பிரசிடென்ட் போஸ்ட் எனக்கு கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு கண்கலைஞர் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணி பேசினார். ஸோ இப்போ ஜெக்தீப் தங்கர் இருந்தாரு, அவரும் இப்போ என்ன பண்ணியிருக்காரு, ரிசைன் பண்ணிட்டாரு. எலெக்ஷன் வைப்பாங்க, அடுத்த ஆள் வந்து சூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா. இன்னொரு இம்பார்ட்டன்ட் போஸ்டிங் என்ன இருக்கு நம்ம இந்தியாவில், பிரைம் மினிஸ்டர். ஆஃபீஸ் ஆஃப் பிரைம் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்கேன், ஆர்டிகல் 74 அதை பற்றி சொல்லியிருக்காங்க, பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு. நான் சொல்லியிருக்கிறேன் பாருங்க, மினிஸ்டர்ஸ், அரசாங்கத்தில் வந்து மினிஸ்டர்ஸ் இருக்காங்க. அதில் பிரைம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மினிஸ்டர், தமிழ்லேயே பிரதம மந்திரின்னு முதன்மையான மந்திரி அப்படின்னு அர்த்தம். ஆக்சுவலாக இங்கே ஸ்டேட்டில் முதல் மந்திரின்னு சொல்கிறாங்க, பிரதம மந்திரின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அந்த டேர்ம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லீகல் டேர்ம்ஸ் அப்படி தான் வர பாருங்க. பிரைம் மினிஸ்டர், த பிரைம் மினிஸ்டர் ஷல் பி த ஹெட் ஆஃப் த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். பாருங்க, அவர் என்ன பண்றாரு, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்க்கு அவர் தான் ஹெட். அமைச்சரவை குழுவின் தலைவர் யார் அப்படின்னா பிரைம் மினிஸ்டர். இன்னொன்று என்ன சொல்றாங்க, ஹெட் ஆஃப் கவர்மெண்ட், ரியல் எக்ஸிக்யூட்டிவ் ஹெட். ஓகேங்களா? நாட்டின் தலைவர்னு கேட்டா பிரசிடென்ட்டை சொல்லணும். ஓகேங்களா? அரசாங்கத்தின் தலைவர்னு கேட்டாக்க யாரை சொல்லணும், இவரை சொல்லணும், பிரைம் மினிஸ்டர் சொல்லணும். பாருங்க, ஹெட் ஆஃப் கவர்மெண்ட்னு சொல்லுவாங்க. ஹெட் ஆஃப் ஸ்டேட்னு கேட்டாக்க நாடுன்னு அர்த்தம். ஸ்டேட்னா நாடுன்னு ஒரு அர்த்தம் இருக்கு. ஆக்சுவலா ஹெட் ஆஃப் ஸ்டேட், ஹூ இஸ் த ஹெட் ஆஃப் ஸ்டேட் இன் இந்தியா, பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. ஹூ இஸ் த ஹெட் ஆஃப் த கவர்மெண்ட் கேட்டா பிரைம் மினிஸ்டர். ஓகேவா? அதே மாதிரி நம்ம இன்னொரு கான்செப்ட் பார்த்தோம் இல்லையா, நாமினல் எக்ஸிக்யூட்டிவ், ரியல் எக்ஸிக்யூட்டிவ். இந்தியாவில் 2 எக்ஸிக்யூட்டிவ் இருக்காங்கன்னு பார்த்தோம் இல்லையா. அதுல நாமினல் எக்ஸிக்யூட்டிவ் ஹெட் யாருன்னு பார்த்தா பிரசிடென்ட். இவருக்கு என்ன சொல்லியிருக்காங்க, ரியல் எக்ஸிக்யூட்டிவ் ஹெட். இந்தியாவில் பாராளுமன்ற முறை அரசாங்கம்னு சொல்லியிருக்கிறோம். அண்டர்ஸ்டாண்ட்? அமெரிக்காவில் பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்னு இருக்கு பேர். அங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்க சிங்கிள் எக்ஸிக்யூட்டிவ், பிரசிடென்ட்னு ஒரே ஒரு போஸ்ட் மட்டும் தான் இருக்கு, ஒரே ஒரு ஆள் தான் ஃபுல் பவர். எக்ஸிக்யூட்டிவ் ஹெட் யாருன்னா பிரசிடென்ட், தட்ஸ் ஆல். அதனால அவளுக்கு அவ்வளோ பவர். ஓகேங்களா? இந்தியாவில் அப்படி இல்லை, நமக்கு 2 எக்ஸிக்யூட்டிவ் வச்சிருக்கிறோம். 2 எக்ஸிக்யூட்டிவ்னா நிர்வாக தலைவர் 2 பேர் இருக்காங்க இந்தியாவில். யார் அப்படின்னாக்க பேரளவு தலைவர் ஒருத்தர், உண்மையான அதிகாரம் படித்த தலைவர் ஒருத்தர் அப்படின்னு அர்த்தம். நாமினல் ஹெட், ரியல் ஹெட் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? ஸோ அதை சொல்றாங்க. மூணாவது, இஸ் அப்பாயிண்டட் ஃபார் 5 years. இப்போ ஒரு லோக்சபா எம்பியில் எலெக்ஷன் நிற்கிறாங்க இல்லையா, எலெக்ட் ஆகி எவ்வளோ வருஷம் இருக்க போறாங்க, லோக்சபாவுடைய பீரியட் எலெக்ட் ஆகி போகும்போது 5 years. அது முன்னால வந்து கலைக்கலாம், நிறைய சோ மெனி கண்டிஷன்ஸ், முன்னால கலைக்கலாம். அந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ்லாம் சொல்லுவாங்க. ஆக்சுவலா ஓத் அண்ட் அஃபர்மேஷன், பதவி பிரமாணம் யார் செய்யறாங்க, பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா பதவி பிரமாணம் செய்வார். அடுத்து பாருங்க, இன்னொரு வேர்டு பாருங்க, நல்லா புரிஞ்சுக்கோ. இது வந்து he holds office as long as he enjoys the confidence of parliament. அவரை அதிகாரத்துல தொடர்றது யார் கையில இருக்குது அப்படின்னு சொன்னா, பாராளுமன்றத்தின் நம்பிக்கையை பெற்றிருக்கும் வரையில், பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவுடைய நம்பிக்கையை பெற்றிருக்கும் வரையில் அப்படின்னு சொல்லுவாங்க. as long as he enjoys the confidence of parliamentன்னு சொல்லுவாங்க, பிரசிடென்ட்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, மெஜாரிட்டி இருக்கிற வரைக்கும் கவர்மெண்ட் கண்டினியூ ஆகும். ஓகேங்களா? மெஜாரிட்டி ஒரு வேர்ட் சொன்ன ஞாபகம் இருக்கா, அதுதான் மெயின். 545 பேர் இருக்காங்க, 543 எலெக்டட் சீட். அதை டிவைடட் பை 2 போட்டிங்கன்னா 271 வரும். +1, யார் வந்து இந்தியாவில் 272 சீட்டு லோக்சபா எம்பி சீட்டு ஜெயிக்கிறாங்களோ அந்த கட்சிக்கு பேர் வந்து சிங்கிள் மெஜாரிட்டின்னு பேர், தனி பெரும்பான்மை கட்சின்னு சொல்லுவாங்க. அங்கே தமிழ்நாட்டில் வந்து 118 சீட்டு எம்எல்ஏ சீட் ஜெயிச்சிருக்கணும். 118 சீட்டு ஒரு கட்சி ஜெயிச்சிச்சுன்னா தமிழ்நாட்டில் தனி பெரும்பான்மையோட கட்சி ஜெயிச்சிச்சுன்னு சொல்லுவாங்க. இண்டிவிஜுவல் மெஜாரிட்டி அல்லது சிங்கிள் மெஜாரிட்டி பார்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரே கட்சி தேவையான அளவுக்கு வந்து மெஜாரிட்டியில் ஜெயிச்சிடுச்சு, அந்த மாதிரி ஜெயிச்சுட்டு வந்துட்டா கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணாங்கன்னா ஸ்டேபிள் கவர்மெண்ட்னு சொல்லுவாங்க. அந்த கவர்மெண்ட் 5 வருஷத்துக்கு ஃபிக்ஸடாக ரன் ஆகும். சப்போஸ் கம்மியாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, 30 பேர் எம்எல்ஏ கம்மியாக இருக்கிறாங்க அப்படின்னும் போது கூட்டணி ஆட்சி ஏற்படுத்துவாங்க. இப்போ கூட்டணி ஆட்சியில் 30 எம்எல்ஏ கொடுக்குறாங்க இல்லையா, அவங்க இவங்க 2 பேரும் சேர்ந்து கவர்மெண்ட் ரன் பண்ணுவாங்க. அவங்களுக்குள்ள சண்டை வந்து நாங்கள் வெளியே போகிறோம்னு சொன்னால் கவர்மெண்ட்க்கு வந்துடும்.
அவங்க as long as they give support, ஓகேங்களா, கவர்மெண்ட்க்கு வந்துடும். ஓகேவா? போன டைம் 2014 மோடி ஜெயிச்சு வந்தார், ஃபுல் பயங்கரமாக சீட் ஜெயிச்சார். சிங்கிள் கட்சி பிஜேபி கட்சியே மெஜாரிட்டி வந்துருச்சு. ரெண்டாவது டைமும் பிஜேபி கட்சி சோலா மெஜாரிட்டி வந்துருச்சு. ஆனால் இப்போ லாஸ்ட்டாக நடந்த எலெக்ஷனில் வந்து 2021 எலெக்ஷன் நடந்தது, சரியா? 2024 நடந்தது, 14 2024 மூணாவது எலெக்ஷன் போன வருஷம் நடந்தது. இந்த டைம் வந்து பிஜேபி கட்சி தனி மெஜாரிட்டி வரல. அவங்க பிஜேபி கட்சி ஏன்னா மூணாவது டைம் நிற்கிறாங்க ஆக்சுவலாக. அதாவது இண்டிவிஜுவல் மெஜாரிட்டி வரல. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? 272 சீட்டு அந்த கட்சி மட்டுமே ஜெயிச்சு வரலை. ஒரு 40-50 சீட்டு ஷார்ட் ஆகிடுச்சு ஆக்சுவலாக, லோக்சபா எம்பி சீட்டு. ஆனால் என்ன பண்ணாங்கன்னா 2 பேர் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க இப்போ மோடியை. யார் அப்படின்னா, ஒருத்தர் வந்து சந்திரபாபு நாயுடு, ஏழுமலையான் கோயிலை பக்கத்தில் சந்திரபாபு நாயுடு இருக்கார் இல்லைங்களா, அவரும். அதுக்கு பீகாரில் வந்து நிதிஷ்குமார்னு ஒருத்தர் இருக்கார். இவங்க 2 பேரும் சேர்ந்து அலையன்ஸில் முன்னாலே இருந்தாங்க, எலெக்ஷனுக்கு முன்னாலே மோடி கூட அலையன்ஸில் இருந்தாங்க. ஸோ அவங்க வந்து அந்த நம்பரை கொடுத்து சப்போர்ட் பண்ணுறாங்க, ஓகேங்களா? இந்த மாதிரி இது இப்போ கூட்டணி ஆட்சி தான் நடக்குது. ஆனால் அவங்க யாருக்காவது தெரியுமா? யாருக்கும் தெரியாது. அது இஸ் சக்ஸஸ் ஆஃப் மோடி. மற்றவங்கன்னா போட்டு நோண்டிக்கிட்டே இருப்பாங்க, சண்டை வந்துக்கிட்டே இருக்கும் ஆக்சுவலாக. மற்றவங்க கூட்டணி ஆட்சி ஏற்படுத்தினாங்கன்னா சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க, வெளியே தெரிய வரேன்னு சொல்கிறேன். மோடி கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணாங்க, அப்படி கப் சிப்புன்னு இருக்கு. அவர் இண்டிவிஜுவல் மெஜாரிட்டியில் வந்த அளவுக்கு பயங்கர ஃபோக்கஸ்டாக இருக்கு. அது இவ்வளோ ஸ்ட்ராங்காக அவர் மேலே கான்ஃபிடன்ஸ் வச்சிருக்கிறாங்கன்னு சொல்கிறேன். அங்கே நிதிஷ்குமார், இங்கே வந்து சந்திரபாபு நாயுடு, 2 பேரும் சேர்ந்து தான் அவருக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. இங்கே சந்திரபாபு நாயுடு ஜெயிச்சு வந்திருக்காரு இல்லையா, அந்த கட்சியில் வந்து அந்த ஸ்டேட்டில் இப்போ வந்து டெப்யூட்டி சிஎம் இருக்கார். யார் இருக்காரு? சிரஞ்சீவியுடைய தம்பி பவன் கல்யாண். கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா? பவன் கல்யாண் ஒருத்தர் இருக்கார், சிரஞ்சீவியுடைய தம்பி. அவர் ஒரு கட்சி வச்சிருக்கார், ஜனசேனா கட்சின்னு சொல்லி. ஸோ அவர் சந்திரபாபு நாயுடு கூட சேர்ந்து அந்த ஆந்திராவில் வந்து எலெக்ஷன் நின்று ஜெயிச்சு சக்ஸஸ் பண்ணி இப்போ டெப்யூட்டி சிஎம்மாக இருக்கார், ஓகேங்களா? அவங்க 2 பேரும் சேர்ந்து தான் மோடிக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, வெரி ஸ்ட்ராங் சப்போர்ட். கூட்டணி ஆட்சி மாதிரியே தெரியல, அப்படி சொல்கிறாங்க ஆக்சுவலாக. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. பாராளுமன்றத்தின் நம்பிக்கையை பெற்றிருக்கும் வரையில் அப்படின்னு சொன்னால் பார்லிமெண்ட்ல தி ஷுட் ஹேவ் மெஜாரிட்டி. அந்த 272 சீட்டுக்கு கீழே குறைஞ்சிது அப்படின்னு போயிடுச்சுன்னா, ஓகேங்களா, கான்ஃபிடென்ஸ் போயிடும். மெஜாரிட்டி போச்சுன்னா கான்ஃபிடென்ஸ் போயிடுன்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வாக்கெடுப்பு நடத்துவாங்க. இப்போ மோடி வந்து பிரைம் மினிஸ்டராக இருக்காரு, இவர் யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணுறீங்க 545 பேரில் அப்படின்னு, அதுக்கு நம்பிக்கையில்லா தீர்மானம். எதிர்கட்சிகள் கொண்டு வந்தால் நம்பிக்கையில்லா தீர்மானம், ஆளுங்கட்சி கொண்டு வந்தால் நம்பிக்கை தீர்மானம்னு பேர். இது ஒன்று, அது 2 இருக்கு ஆக்சுவலாக. அதில் பாஸ் ஆயிட்டாங்க அப்படின்னு சொன்னால் ஃப்ளோர் டெஸ்ட்னு சொல்லுவாங்க. பாஸ் ஆகிட்டாங்கன்னா கவர்மெண்ட் நின்றுடும், தோத்தாங்கன்னா கவர்மெண்ட் போயிடும். 1990 வந்து விபி சிங் கவர்மெண்ட் போயிடுச்சுன்னு சொன்னேன். எதிர்கட்சிகள் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்து கவுத்துட்டாங்க. ஓபிசி ரிசர்வேஷன் எக்ஸிக்யூட் பண்ணாரு. நல்லது பண்ணால் யாருக்கும் பிடிக்காது, பாவ மனுஷன் விபி சிங் அப்படின்னு பேர் 1990. ஆனால் ஒரு கிரேட் திங் பண்ணிட்டு போயிட்டார். ஓபிசி 27% ரிசர்வேஷன், சென்ட்ரல் கவர்மெண்ட்ல அவர் தான் ஓட் போட்டுட்டு போனார். ஒரு யூனிக்னஸ், சரியா? சேலரி அண்ட் அட்வான்சஸ் இருக்கு இல்லைங்களா, சேலரி அண்ட் அலவன்சஸ். அலவன்ஸ் அப்படின்னா படின்னு சொல்லுவாங்க. சேலரி கொடுக்குறாங்கல்ல, இப்போ நீங்கள் கவர்மெண்ட் ஸ்டாஃபாக போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு சேலரி பில் ஒன்று போடுவாங்க. பேசிக் பே, டிஏ, ஹில் அலவன்ஸ், தட் அலவன்ஸ், திஸ் அலவன்ஸ் அப்படின்னு. இந்த பக்கம் ஏர்னிங் சைடில் அந்த பக்கம் பிடித்தம் சொல்லுவாங்கல்ல, டிடக்ஷன் சொல்லுவாங்க, இப்படிலாம் போட்டு கொடுப்பாங்க, அதை சொல்கிறாங்க. ஸோ சேலரி அண்ட் அலவன்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவருக்கு ஒசூரில் வந்து கவர்மெண்ட் ஸ்டாஃபாக இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு பயங்கர அட்வான்டேஜ். ஹில் அலவன்ஸ்னு ஒன்று இருக்கு. இங்கே வந்து 6000 ரூபாய் எக்ஸ்ட்ரா ஹில் அலவன்ஸ். ஏன்னா ஒசூர் வந்து ஹில் ஸ்டேஷன், 900 மீட்டர்ஸ் அண்ட் அபவ் இருந்தால் ஹில் அப்படின்னு நம்ம ஜாகிரபியில் சொல்லியிருக்கோம். ஆக்சுவலாக ஒசூர் வந்து 880 மீட்டர்ஸ் ஹைட்டில் இருக்குது. பட் ஸ்டில் கவர்மெண்ட் ஜாபில் இருக்கிறவங்களுக்கு இங்கே கிருஷ்ணகிரி போனீங்கன்னா கிடையாது, பர்கூர், கிருஷ்ணா அந்த பக்கம்லாம் போனீங்கன்னா, வேலூர் கிட்டலாம் போனீங்கன்னா 6000 ரூபாய் கட்டு, இங்கே மட்டும் 6000 ரூபாய் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு, ஓகேங்களா? அந்த மாதிரி கவர்மெண்ட் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் அப்பாயின்மெண்ட். துணை ஜனாதிபதி யார் அப்பாயின்ட் பண்ணுறாங்க, சாரி பிரைம் மினிஸ்டர் வந்து யார் எப்படி அப்பாயின்ட் பண்ணுறாங்க, இது எல்லாமே நல்லா புரிஞ்சுக்கோங்க. 2 நியூஸ் பாருங்க கொஞ்சம். அதை தான் பொது அறிவுன்னு சொல்கிறாங்க. டிஎன்பிசியில் பொது அறிவுன்னு என்ன மீன் பண்ணுறாங்க, படிச்சிருக்கணும், அது என்னன்னு தெரிஞ்சிருக்கணும், நாலேஜாகவும் இருக்கணும், என்ன நடக்குதுன்னு தெரியணும். நேற்று வந்து ஆக்சுவலாக பூகம்பம் ஏற்பட்டது தெரியுமா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? பூகம்பம் எங்கே ஏற்பட்டது? கரெக்டாக தெரியணும், திரும்ப சொல்கிறேன். 10ஆம் பதில் சொன்னீங்கன்னா காமன் மேன், கரெக்டு தானே? 10ஆம் பதில் சொன்னால் காமன் மேன். ஒன்றும் இல்லை, டிவி பார்க்குற யாருக்குமே நேற்று நடந்தது தெரியும், பார்த்துருப்பாங்க. பூகம் வந்துச்சா, ரஷ்யாவில் வந்துச்சான்னு. நம்மளுக்கு நம்ம என்ன பண்ணோம், எஜுகேட்டட், நம்ம அந்த இதெல்லாம் சொல்கிறோம். ஸோ வி ஷுட் நோ இட் எக்ஸாக்ட்லி ஆக்சுவலாக, ஓகேங்களா? பசிபிக் பெருங்கடல் அப்படின்னு இருக்கு. ஆக்சுவலாக மேப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். பசிபிக் பெருங்கடல் ஓ ஷேப்பில் இருக்கும்,
இந்த பக்கம் ரைட் சைடில் அமெரிக்கா இருக்கும், இந்த பக்கம் ரஷ்யா இருக்கும். அப்படியே கீழே கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா ஜப்பான் இருக்கும், இன்னும் கீழே வந்தீங்கன்னா சைனா. அப்படி ஒரு மேப்பில் ஜியோகிராஃபியில் வந்து அந்த இடத்துல வந்து ரஷ்யா கிட்ட, ரஷ்யாவுடைய கடற்கரை எல்லை ஓரத்தில் வந்திருக்குது, பயங்கர ஹெவியாக வந்திருக்கு. 8.8 ரிக்டர் ஸ்கேல் ரெக்கார்ட் ஆயிருக்கு. அதில் ஸ்கேலில் மேக்ஸிமமே 9 தான், மேக்ஸிமமே ரீடிங்கே 9 தான். 8.8 ட்ரிகர் ஆயிருக்கு ஆக்சுவலாக. ஓகேங்களா? பூகம்பம் கடலில் ஏற்பட்டிருக்கு, கடலுக்கு அடியிலே லேண்டு தான் இருக்கு. இந்த பிளேட் டெக்டானிக்ஸ் தியரின்னு சொல்லுவாங்க. அது வந்து டேஷ் ஆச்சுன்னா மேலே ஓப்பன் ஆகிடும்னு சொல்லுவாங்க. அப்படி ஆயிருக்கு ஆக்சுவலாக. ஸோ ரொம்ப ரிஸ்க் ஆக்சுவலாக. ஃபுல்லாக தண்ணி உள்ளே வந்துருச்சு. அலை இந்த படத்துலாம் காட்டுறத விட பயங்கரமாக வந்துச்சு நேற்று வந்து. ஓகேங்களா? அதுக்கு பேர் வந்து பசிபிக் ரிங் ஆஃப் ஃபயர்னு சொல்லுவாங்க. பசிபிக் நெருப்பு வளையம் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. அதில் பசிபிக் பெருங்கடல்ல கடலுக்கு அடியில் கடல் இருக்கு இல்லையா, கடலுக்கு அடியில் மலை இருக்கு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? நோ நோ, கடலுக்கு அடியில் மலை இருக்கு. ஒன்றும் இல்லை, கடல் ஆழமாக இருக்குல்ல, இருக்கிறதுல ரொம்ப ஆழமான கடல் வந்து பசிபிக் பெருங்கடல். ஓகேங்களா? பெரிய கடல், லார்ஜஸ்ட் சி, டீப்பஸ்ட் சி, எல்லாத்தையும் சொல்றது பசிபிக் பெருங்கடல். ஓ ஷேப்ல இருக்கும். அட்லாண்டிக் பெருங்கடல் எஸ் ஷேப்ல இருக்கும்னு சொல்லுவாங்க. ஓகேவா? கடல் ஆழம் எவ்வளவு இருக்கு அப்படின்னா 8 கிலோமீட்டர். அத்திப்பள்ளி இங்கேருந்து இருக்குல்ல, அது அப்படியே கீழே போனா அப்படின்னு பார்த்துக்கோங்க, 8 கிலோமீட்டர். அப்போ கடலுக்கு அடியில் தண்ணி இருக்கு ஃபுல்லா. அதுக்கு கீழே வந்து தீவு இருக்கு, குட்டி குட்டி தீவுங்க. அதான் மலைன்னு சொல்றோம். அந்த மாதிரி இருக்கு ஆக்சுவலா. கடலுக்கு அடியில் இருக்கு, மேலேயும் இருக்குது, கடலுக்கு அடியிலையும் தீவுகள் இருக்கு. ப்ரொஃபைல் ஆஃப் த சீ ஃப்ளோர்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அது அடியிலலாம் இருக்கு ஆக்சுவலா. அதுக்கு கீழேயும் அகைன் என்ன வருது, லேண்டு தான் இருக்கு ஆக்சுவலா. அந்த 9 கிலோமீட்டர் ஆழத்துக்கு அப்புறமா என்ன கீழே இருக்கு, வெறும் தண்ணியா இருக்கு. அங்க நோ, அகைன் லேண்டு தான் இருக்கு. ஓகேங்களா? அதை பிளேட் டெக்டானிக்ஸ் சொல்லுவாங்க ஜியோகிராஃபியில. பிளேட் டெக்டானிக்ஸ் தியரின்னு சொல்லுவாங்க. நிலக்கோள் தட்டுக்கள்னு ஜியோகிராஃபியில சொல்லுவாங்க. அது வந்து ஒன்றுக்கு ஒன்று வந்து எர்த் இஸ் இன் மோஷன், கொஞ்சம் மூவிங்ல இருக்குமா. அது வந்து இப்படி டேஷ் ஆகும்போது ஓப்பன் ஆகிடும், கிராக் ஆகிடுமா. அதுக்கு பேர் எர்த் குவேக் அப்படின்னு சொல்லுவாங்க. ரீடிங்கில் ஹையஸ்டே 9 தான். நேற்று 8.8 ரெக்கார்ட் ஆயிருக்கு. அது அந்த இடத்துக்கு பேர் வந்து பசிபிக் ரிங் ஆஃப் ஃபயர்னு பேர். அது எப்பயுமே இந்த மாதிரி நடக்கும், எர்த் குவேக் வேல்கனோஸ்லாம் அதிகமாக நடக்கும்னு சொல்லுவாங்க. நம்மளுக்கு கரண்ட் அஃபேர்ஸில் கொஸ்டின் கேட்பாங்க நிறைய. அப்பாயின்மெண்ட் அப்படின்னா என்ன சொல்றாங்க, லீடர் ஆஃப் த மெஜாரிட்டி பார்ட்டி. இப்போ எலெக்ஷன் வைக்கிறாங்க, அதில் நான் சொன்னேன் இல்லையா, சிங்கிள் பார்ட்டி மெஜாரிட்டின்னு சொன்னேன் இல்லையா. அதிகமான சீட்ஸ் யார் ஜெயிச்சு வராங்களோ அந்த கட்சியுடைய லீடர், அந்த கட்சியில் யாரோ ஒருத்தர் லீடரா சொல்லுவாங்க, அவரை வந்து பிரைம் மினிஸ்டரா வந்து பிரசிடென்ட் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவார். ஓகேங்களா? இதுதான் எலெக்ஷன் ப்ராசஸ் ஆக்சுவலா. நல்ல கவனிங்க பாருங்க. ஸோ லீடர் ஆஃப் த மெஜாரிட்டி பார்ட்டி, நான் சொன்னேன் இல்லையா, 545 சீட்ல 543 எலெக்டட் சீட் டிவைடட் பை 2 + 1, அது போட்டிங்கன்னா 272 சீட்டு வராங்க. ஸோ எந்த ஒரு கட்சி லோக்சபா எலெக்ஷனில் 272 சீட்டு, அதுக்கும் மேலே ஜெயிக்கிறது ஒன்றும் இஷ்யூ இல்லை. ஆனால் மினிமம் 272 இருக்கணும். 259 ஜெயிச்சுட்டேன் அப்படின்னாலும் இட்ஸ் நாட் மெஜாரிட்டி. ஓகேங்களா? 272 சீட்டு லேண்ட் ஆகணும். ஒரே ஒரு கட்சி அப்படி வந்துருச்சுன்னா தொந்தரவு இல்லை. பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அப்பாசாமி வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு பதவி பிரமாணம் செஞ்சு கவர்மெண்ட் நடத்துன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் ரன் பண்ணிடுவார். அப்படி நடந்தால் அதுக்கு பேர் வந்து ஸ்டேபிள் கவர்மெண்ட்னு சொல்லுவாங்க, நிலையான அரசாங்கம்னு சொல்லி பேர். அப்படி இல்லை, மெஜாரிட்டி இல்லை, 2-3 கட்சி சேர்ந்து சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு சொல்கிறோம் இல்லையா, எப்போ அவங்க நான் வாபஸ் வாங்குறேன்னு சொன்னாலும் கவர்மெண்ட் கவர்ந்துடும். நான் சொன்னது புரிஞ்சுதா? கவர்மெண்ட் கவர்ந்துடும். 30 எம்பிஸ் கொடுத்துருக்கிற சப்போர்ட் பண்ணனா வேணான்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணிட்டான்னா கவர்மெண்ட்ல மெஜாரிட்டி இல்லைன்னு அர்த்தம். கவர்மெண்ட் கவர்ந்துடும். கவர்ந்துட்டா என்ன பண்ணுவாங்க, லோக்சபாவை கலைச்சிடுவாங்க. கலைச்சா என்ன பண்ண, அடுத்த எலெக்ஷன் தான் வைக்கணும். நிறைய கேசஸ் இந்த மாதிரி நடந்திருக்கு ஆக்சுவலா. அதை சொல்றாங்க. இஃப் நோ சிங்கிள் பார்ட்டி மெஜாரிட்டி, ஓகேங்களா, எலெக்ஷன் வைக்கிறாங்க, ஒரு 2 மாசம் நடக்குதுல எலெக்ஷன் வந்து, எலெக்ஷன்ல நான் சொன்ன மாதிரி ஒரே ஒரு கட்சி மெஜாரிட்டி வரல, வந்துட்டா கவர்மெண்ட் ஃபார்ம் இல்லைன்னா ஸ்டேபிள் கவர்மெண்ட். வரல அப்படின்னா என்ன பண்ணலாம், இன்னொரு டைம் வந்து எலெக்ஷன் நடத்தலாமா, எவ்வளோ டைம் நடத்துறது. அண்டர்ஸ்டாண்ட், இட்ஸ் வெரி பிக் எக்ஸசைஸ். 1000 கோடி ரூபாய் செலவு பண்ணி நாட்டையே ஒரு ஷேக் பண்ணி பார்த்துருக்கீங்களா, எலெக்ஷன் டைம் பார்த்துருக்கீங்களா, இல்லை கழுது மேலாம் வச்சு மலைக்கு மேலே எடுத்துன்னு போய் அவங்க வீட்டிலாம் ஓட்டு வாங்கிட்டு வந்து ரொம்ப சிரமப்பட்டு நடத்துவாங்க. ஒன்ஸ் மோர் அதை நடத்த முடியும், அவ்வளோ பெரிய எக்ஸசைஸ் அதை வந்து. அதனால பிரசிடென்ட் இருக்கார் இல்லையா, அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா எக்ஸ்ப்ளோர் பண்ணுவார், என்ன அதர் ஆல்டர்னேட் பாசிபிலிட்டிஸ் இருக்கு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண அப்படின்னு சொல்லி பார்ப்பார், எக்ஸ்ப்ளோர் பண்ணுவார். மெஜாரிட்டி கட்சி அவங்கள அக்செப்ட் பண்ணிக்கிற கட்சிகள் ஏதாவது சேர்ந்து கூட்டணி ஆட்சி எதாவது ஏற்படுத்துக்கு கொஞ்சம் ரிக்வெஸ்ட் பண்ணுவார். அவர் பண்றதுக்கு முன்னாடி இவங்களே ரெடி ஆகிடும், கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுறதுல மும்முரமா இருப்பாங்க. ஓகேவா? என்ன இருந்தாலும் லைம்ல இருக்கணும், பாக்கெட்ல பணம் இருந்தால் தான் ஒரு வேல்யூ சொல்லுவோம்ல, அந்த மாதிரி அவங்க என்ன பண்ணுவாங்க, கூட்டணி ஆட்சி ஏற்படுத்துவாங்க.
அது யார் என்ன ஏதுன்றதை பார்க்கறதெல்லாம் பிரசிடென்ட்டுடைய டிசிஷனரி பவர்ஸ் நான் சொன்னேன் நான். சரியா? பாருங்க, அந்த மாதிரி பிரசிடென்ட் வந்து ஆல்டர்னேட் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் ட்ரை பண்ணுவார். கூட்டணி கட்சியில் ஆட்சி நடத்துறேன்னு சொல்லிடுவாங்க இல்லையா, அவங்கள கூப்பிட்டு வந்து அக்செப்ட் பண்ணிட்டு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணி கொடுத்துருவாரு. ஆனால் கொடுத்துட்டு ஒரு மாசத்துக்குள்ள அவங்களுக்கு வந்து ஃப்ளோர் டெஸ்ட்ன்னு சொல்லுவாங்க, அதுக்கு பேர். அவங்களுக்கு மெஜாரிட்டி இருக்கான்னு சொல்லிட்டு 545 பேர் இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட கேட்பார். ஃப்ளோர் டெஸ்ட் அப்படின்னு அதுக்கு பேர். ஃபார்ம் பண்ணி கொடுத்துருவாரு. கொடுத்த பின்னாடி என்ஷூர் பண்ணணும் 545 பேர்ல 222 பேர் அட்லீஸ்ட் அவர் சப்போர்ட் பண்ணணும். அப்படி பண்ணலை அப்படின்னா அகைன் கவர்மெண்ட் போயிடுவாங்க. திருப்பி வேற வழியே இல்லை, எலெக்ஷன் தான் வச்சாகணும். ஓகேங்களா? இந்த மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு நான் சொல்ற எல்லாமே அப்ளிகபிள். ஓகேங்களா? ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அதே மாதிரி தான் ரிக்வயர்ட் நம்பர் வரணும். தமிழ்நாட்டில் 118 சீட்டு வரணும். 118 சீட்டு ஒரே கட்சி வந்துச்சுன்னா தனி கட்சி மெஜாரிட்டின்னு அர்த்தம். இப்போ லாஸ்ட் டைம் வந்து டிஎம்கே வந்து 125 சீட் ஜெயிச்சிருக்காங்க, கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. டிஎம்கே கட்சி 125 சீட்டு, 118 தேவை, 7 சீட் எக்ஸ்ட்ராவே இருக்குது. பாருங்க, அழகா சூப்பரா, எந்த டென்ஷனுமே கிடையாது. ஃபுல் டைம் கம்ப்ளீட் பண்றாரு. அடுத்து வர்றப்போ ஏப்ரல் மேலே எலெக்ஷன் எல்லாம் இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போ நியூஸ் பார்க்குறீங்களா இல்லையா? இப்போ எல்லாருமே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க எலெக்ஷனுக்கு. அடுத்த மேல ஏப்ரல் எலெக்ஷன். மழைகளை வராதனால ஏப்ரலில் வைப்பாங்க. மழை வராது, பசங்களுக்கு எக்ஸாம்லாம் நடக்குது இல்லையா, அதெல்லாம் முடிச்சு கொஞ்சம் டைம் ஃப்ரீயாக இருக்கும். எப்போ எலெக்ஷன் வச்சாலும் ஏப்ரல் மேலே தான் வைப்பாங்க. குறிப்பாக ஏப்ரல் 3rd வீக் 4th வீக் அப்படி வைப்பாங்க. ஸோ இந்த மாதிரி சொல்கிறாங்க. சரியா? இவருக்கு என்ன வந்து குவாலிஃபிகேஷன் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியாவுக்கு? ஏஜ் சொல்லியிருக்கேன் 25. இப்போ சிட்டிசனாக இருக்கணும். ஓகேங்களா? பாருங்க, மெம்பர் ஆஃப் எய்தர் ஹவுஸ், ராஜ்யசபாவுடைய மெம்பராவோ லோக்சபாவுடைய மெம்பராவோ கண்டிப்பாக இருக்கணும். பாருங்க, அமெரிக்காவில் பிரசிடென்ட்டுக்கு அப்படிலாம் மஸ்ட் கிடையாது, ஸ்ட்ரெயிட்டாக அவர் பிரசிடென்ட்டாக வருவார். அவர் வந்து லெஜிஸ்லேட்டராக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் இந்தியாவில் என்ன பண்ணுறாங்கன்னா, சட்டமன்றத்தில் மெம்பராக இருக்கணும். லோக்சபா எம்பியாக இருக்கணும், இல்லாட்டி ராஜ்யசபா எம்பியாக கண்டிப்பாக இருக்கணும். ஓகேவா? இருந்தால் தான் பிரைம் மினிஸ்டராக நிற்க முடியும் அப்படின்னு இருக்கு. ஆக்சுவலாக பிரைம் மினிஸ்டர் ஆக முடியும். இன்னும் ஒரு கேஸும் கொடுத்துருக்குறாங்க. எப்படி கேஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இப்போ சிட்டிங்கில் வந்து லோக்சபா மெம்பராகவும் இல்லை, ராஜ்யசபா மெம்பராகவும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு ஆளை வந்து ஆளுங்கட்சி ஜெயிச்ச பின்னால நான் இவரை பிரைம் மினிஸ்டர் நிற்க வைக்கிறேன்னு சொல்லலாமா? சொல்லலாம். சரிங்களா? அவர் மெம்பரா இருக்கணும்னு கண்டிஷன் சொல்லுது. லோக்சபா மெம்பராவோ ராஜ்யசபா மெம்பராவோ இருக்கணும். இல்லாத ஒரு ஆளையும் பிரைம் மினிஸ்டரா போடலாம். ஆனா என்ன பண்ணணும்? 6 மாசத்துக்குள்ள அவர் வந்து மெம்பர் ஆயிடணும். 6 மாசத்துக்குள்ள லோக்சபா மெம்பராவோ ராஜ்யசபா மெம்பராவோ ஆயிடணும். ஆவலன்னா செல்லாதுன்னு சொல்லிடுவாங்க. ஜெயலலிதா ஸ்டேட்ல சொல்றேன், ஸ்டேட் கவர்மெண்ட்ல ஜெயலலிதா அம்மா வந்து 2-3 கேஸ்ல மாட்டினாங்க. ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு? 2-3 கேஸ், கான்சியஸ் கேஸ்னு ஒரு கேஸ், இந்த டிஸ்ப்ரோபோர்ஷனேட் வெல்த் அக்குமுலேஷன் கேஸ், இதெல்லாம் மாட்டினாங்க ஆக்சுவலா. அப்ப என்ன பண்ணுவாங்க? 2 மாசம் பிரச்சனை அங்கே போயிடுவாங்க. ஓகேங்களா? ஒரு டைம் சார்ஜ் பண்ணிட்டாங்க, அதாவது அவங்க மேல எஃப்ஐஆர் போட்டுட்டா பதவி போயிடும். அப்பதான் ஒரு ஆளை கண்டுபிடிச்சாங்க, ஓபிஎஸ். அப்பதான் ஓபிஎஸ்ன்னு யாரும் தெரியல இருக்கும், ஜீரோ பன்னீர்செல்வம்னு சொல்லுவாங்க இல்லையா. ஓபிஎஸ்ஸை கண்டுபிடிச்சு அவரை வந்து சீஃப் மினிஸ்டரா இருந்துட்டு ஒழுங்கா பார்த்துக்கணும் போயிட்டு சொல்லிட்டு பிரசிடென்ட் போயிட்டு 2 வருஷம் கழிச்சுட்டு வந்தாங்க அந்த அம்மா. ஓகேங்களா? அந்த சமயத்துல வந்து வெளியில வந்தாங்க. வந்த உடனே அவங்க சிஎம்மா போட்டுட்டாங்க. அவங்க மெம்பர் கிடையாது, எம்எல்ஏ கிடையாது, ஆக்சுவலா கீழவை மேலவையில் உறுப்பினர் கிடையாது, ஜெயிலேருந்து வராங்க. பட் ஸ்டில் என்ன பண்ணாங்க? சீஃப் மினிஸ்டரா போஸ்ட் போட்டாங்க. போட்டுட்டு என்ன பண்ணாங்கன்னா, ஒரு ஏரியாவில் எம்எல்ஏ இருக்கிறார் மெட்ராஸ்ல, அவர் ரிசைன் பண்ண சொல்லிட்டாங்க. அவர் ரிசைன் பண்ணிட்டா என்ன பண்ணா, அங்கே எலெக்ஷன் வைப்பாங்க. இந்த அம்மா நின்று ஜெயிச்சிச்சு. இந்த அம்மா சொன்னா, இப்போ சிஎம் நிற்கிறாங்கன்னா எவ்வளோ வேல்யூ. அந்த அம்மா ஆர்கே நகரில் இருந்தது. வெற்றிவேல் ஒருத்தர் எம்எல்ஏ இருந்தார் பாவம், அவரை ரிசைன் பண்ண சொன்னாங்க. இப்போ விஜய் போய் அவங்க கட்சியில் இருக்கிறவங்க சொன்னால் கேட்காம இருப்பாங்களா? அந்த மாதிரி அந்த அம்மா நின்று ஜெயிச்சு இப்படி ஒரு பாசிபிலிட்டி கொடுத்துருக்காங்க, எமர்ஜென்சிக்காக கொடுத்துருக்குறாங்க. அந்த அம்மா வந்துட்டு இப்போ மெம்பர் ஆகணும்னா இப்போ எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணி எம்எல்ஏ ஆயிட்டு 4-5 மாதம் கழிச்சு தான் சிஎம் ஆக முடியும். அதுக்காக அப்படி கொடுத்துருக்குறாங்க. இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க ஆக்சுவலாக. ஸோ பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா இருக்கார் இல்லையா, இவருக்கு என்ன டேர்ம் பீரியட் பாருங்க. இதில் ரிப்பீட்டடாக கொஸ்டின் பேங்க் பார்த்தா தெரியும். நெக்ஸ்ட் வீக் ட்ரை பண்ணாங்க, ஒரு கொஸ்டின் பேப்பர் ட்ரை பண்ணலாம். இவருடைய டேர்ம் ஆர் பீரியட் இருக்கு இல்லைங்களா, ஓகேங்களா, அது ஃபிக்ஸடா? நோ, இட் இஸ் நாட் ஃபிக்ஸட். 5 வருஷத்துக்கு லோக்சபாவுக்கு எலெக்ட் ஆகுறாரே தவிர 5 வருஷம் பிரைம் மினிஸ்டர் இருப்பாரான்னு சொல்ல முடியாது. அதை பத்தி அது ஃபிக்ஸடான்னு கேட்டால் அது ஃபிக்ஸட் கிடையாது. அவர் பிரைம் மினிஸ்டரா இருக்கிறது பாருங்க, he can continue in prime minister's office as long as he has the confidence of parliament or president. பாராளுமன்றத்தை நம்பிக்கையை பெற்றிருக்கும் வரையில், பிரசிடென்ட்டுடைய நம்பிக்கை சாட்டிஸ்ஃபேக்ஷனை பெற்றிருக்கும் வரையில். அப்படின்னா என்ன அர்த்தம்? மெஜாரிட்டி இருக்கிற வரைக்கும் தான் அவர் பிரைம் மினிஸ்டர் கண்டினியூ ஆவார் அப்படின்னு அர்த்தம். அதில் வந்து
பாருங்க 2வது பாயிண்ட்ல as long as he enjoys the confidence of parliament, பாராளுமன்றத்தை நம்பிக்கையை பெற்றிருக்கும் வரை என்ன மெஜாரிட்டின்னு சொல்லுவாங்க. பாருங்க இஃப் லூசஸ் மெஜாரிட்டி இல்லை அப்படின்னு ப்ரூவ் ஆயிடுச்சு அப்படின்னா ஃப்ளோர் டெஸ்ட் கொடுக்க சொல்லுவாங்கன்னு சொல்லுவேன் இல்லையா. ஃப்ளோர் டெஸ்ட் போனால் ஜெயிக்க மாட்டோம்னு தெரிஞ்சதுன்னா முன்னால் அவங்களே ரிசைன் பண்ணிடுவாங்க. மரியாதையை காப்பாற்றிக்குவாங்க. ஃப்ளோர் டெஸ்ட்டில் தோத்தா அசிங்கமாக பேசுவாங்க. அந்த மாதிரிலாம் எல்லா கேஸுமே நடந்திருக்கு. ஆக்சுவலாக அவர் ஒன்று ரிசைன் பண்ணிடுவார். மெஜாரிட்டி ஆயிடுச்சுன்னா இவர் ரிசைன் பண்ண சொல்லிடுவார். ரிசைன் பண்ணுன்னா அவரை ஸ்டெப் எடுப்பார். அவர் ரிசைன் பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்க, ஆக்சுவலாக லோக்சபா கலைச்சிடுவாங்க. இப்போ புது எலெக்ஷன் தான் போவாங்க, வேற எலெக்ஷன் தான் போகணும். இல்லை அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் ரிமூவ் பண்ணிடுவாங்க. வேற பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் யாராவது அவங்க அந்த கட்சியில் கொடுத்தாங்கன்னா எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். வேற பிரைம் மினிஸ்டர் போடணும்னு ட்ரை போடலாம். ஆனால் மோஸ்ட்லி டக்குன்னு அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. 545 எம்பிஸ் அவங்கள டோட்டலாக இருக்காங்கல்ல கட்சியில் எல்லாரும் டக்குன்னு ஒரு ஆளை வந்து லீடராக அக்செப்ட் பண்ணிட மாட்டாங்க. கரிஸ்மெட்டிக் பர்சனாலிட்டின்னு சொல்லுவாங்க சைக்காலஜியில். கரிஸ்மெட்டிக் பர்சனாலிட்டி, அந்த வசீகரமான பர்சன். அதாவது என்னன்னா அவர் இருந்தாருன்னா அந்த மக்களுக்கு வந்து கான்ஃபிடென்ஸ். பாகுபலி படம் ஞாபகம் இருக்கா? ஃபர்ஸ்ட் ஹீரோ எக்ஸ்போஸ் பண்ணுவாங்க இல்லையா, அவர் எக்ஸ்போஸ் பண்ணுறது ஞாபகம் இருக்கா இல்லையா? பாகுபலின்னா ஒருத்தக்க ஆப்போஸ் பண்ண மாட்டான். ஏன் அவன் மேலே அவ்வளோ அஃபெக்ஷன் வச்சுருப்பாங்க, மக்களுக்காக அப்படி நிற்பான் அப்படி அந்த படத்தில் வந்து போர்ட்ரே பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி வந்து இதில் சொல்கிறாங்க ஆக்சுவலாக. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பவர்ஸ் அண்ட் டியூட்டிஸ் ஆஃப் பிரைம் மினிஸ்டர். ஸோ அவருடைய பவர்ஸ் என்ன, டியூட்டிஸ் என்ன அப்படின்னு பார்த்தா இங்கே படிக்கிறது எல்லாம் அப்படியே சிஎம்க்கு பொருந்தும். இங்கே பிரைம் மினிஸ்டருக்கு என்னென்ன இருக்கோ அது அப்படியே சிஎம்க்கு பொருந்தும். பாருங்க, அவர் ரிசைன் பண்ணாலோ இறந்து போயிட்டாலோ, பாசஸ் அவே அப்படின்னா இறந்து போயிட்டாலோ, ரிசைன் பண்ணாலோ இறந்து போயிட்டாலோ என்டையர் மினிஸ்ட்ரி கொலாப்சஸ். கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் சொன்னா இல்லைங்களா, கவர்மெண்ட்டே கவுந்த மாதிரி. டக்குன்னு ஆல்டர்னேட் ரெடி பண்ணுறது கஷ்டம். யார் ஒத்துக்குவாங்க? யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. சசிகலா அம்மா, ஜெயலலிதா அம்மா இறந்து போயிடுச்சு இல்லையா. அதுக்கப்புறம் சசிகலா அம்மா வந்து சீஃப் மினிஸ்டர் ஆகலாம் ட்ரை பண்ணாங்க. அவங்க அப்படி இப்படி ரெடி பண்ணி ஜெயலலிதா மாதிரி ட்ரெஸ் ஃபுல்லாம் போட்டுக்கிட்டு வந்து இல்லை கை கட்டி அது ஷி ட்ரைடர் பெஸ்ட். அதுக்குள்ள கேஸில் புக் பண்ணிட்டாங்க. கேஸ் வந்துருச்சு ஆக்சுவலாக. அந்த டிஸ்ப்ரோபோர்ஷனேட் கேஸில் 4 வருஷம் ஜெயில் போட்டாங்க இல்லையா. அந்த மாதிரி உள்ளே போக வேண்டியதாக போச்சு. அதான் இங்கே தான் போட்டாங்க நம்ம சரியா. அந்த கேஸில் இப்படி போடும் பொழுது அந்த அம்மா என்ன பார்த்தாங்கன்னா, இப்போ கவர்மெண்ட்டில் ஒரு சிஎம் போட்டு போகணும், யாரை போடுறது அப்படின்னு தேடுறாங்க. அப்படி தேடும்போது தான் எடப்பாடியாரை வந்து கண்டுபிடிச்சி, அவருக்கே தெரியாது அன்னைக்கு அப்படி நிற்கிறாங்க எல்லாரும் இங்கே கூட்டத்தில் 50 பேர் நிற்கிறாங்க கூட. எடப்பாடியார் அடுத்த சீஃப் மினிஸ்டர் அப்படின்னு சொன்ன உடனே அப்படியே வந்தார் மனுஷன். சரி, மூர்ச்சை ஆகுறதுன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? மூர்ச்சை ஆகுறதுன்னு சொல்லுவாங்க, பேச்சு மூச்சு இல்லாமல் ஆயிடுதுன்னு சொல்லுவாங்கல்ல. செத்து போகிற கண்டிஷன்ல ஆகும், சந்தோஷத்துலேயும் ஆகும். சமயத்தில் கடவுள் நேரில் வந்து இப்படி நின்று அப்படி ஆயிடுவோம். அந்த மாதிரி அப்படியே மெர்ஜ் ஆயிட்டாரு. ஒரு சாதாரண விவசாய குடிமகன் கூட சொல்லிட்டு இருப்பாரு. ரொம்ப சிரிச்சுக்கிட்டே இருப்பாரு. ஃபேஸ் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும், ஸ்மைலிங் ஃபேஸ். மற்றவங்களாம் இருந்துன்னு இருப்பாங்க. பிரதமர் மோடி முந்தானத்தில் வந்து வந்திருந்தாருல, போன வாரம் மீட் பண்ணார். பயங்கர ஜாலியாக சிரிச்சுட்டு இருப்பார். உள்ளுக்குள்ள எந்த டென்ஷனுமே கிடையாது. ஒரு நல்லா வந்தார் ஆக்சுவலாக. அப்போதான் எடப்பாடி யாருன்னு வெளியே தெரியும். அது வரைக்கும் யாரும் தெரியாது. பிரச்சனை என்ன அப்படின்னா, நம்ம ஹிஸ்ட்ரி படித்தோம் இல்லையா, ரஷ்யா சுல்தானா போயிட்ட பின்னால பால்பன் வந்தாருன்னு சொன்ன ஞாபகம் இருக்கா? அந்த பால்பன் யார் அப்படின்னா, 40 குழு அப்படின்னு ஒன்று ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணியிருந்தார் இல்டுமிஷ், ரஜியா சுல்தானாவுடைய அப்பா. ஒரு குரூப் ஆஃப் 40 40 குழு அப்படின்னு பேர். ஒரு செகண்ட் ரேஞ்ச் பவர் சென்டர். சுல்தானுக்கு ஏதாவது ஆகி இறந்துட்டாருன்னா அதுக்கடுத்து ஒரு பவர் சென்டர் வேணும்ல நாட்டை நிர்வாகம் பண்ணுறதுக்கு. அதுக்காக அவர் கொஞ்சம் விஷனரியாக பார்த்து குரூப் ஆஃப் 40 அப்படின்னு சொல்லி ஒன்று உருவாக்கியிருந்தார். அந்த குரூப் ஆஃப் 40 யார் அப்படின்னா மினிஸ்டர்ஸ்னு அர்த்தம், மினிஸ்டர் மாதிரி. அதுலேருந்து வந்த ஒரு ஆள் தான் வந்து பால்பன். ஓகேங்களா. அடுத்த பவருக்கு வந்தார். இப்போ 40 பேருக்கு ஈக்குவலாக இருந்த ஒரு ஆள் திடீர்னு வந்து சுல்தான் அப்படின்னு சொன்னால் அப்போ 39 பேர் என்ன, அவங்க எப்படி பார்ப்பாங்க அவரை? ஏன்னா நேற்று வரைக்கும் என் கூட இருந்தால் இன்னைக்கு நான் உனக்கு வந்து சலாம் பண்ணுமா அப்படின்னு கோவம் வருமா வராதா? அந்த மாதிரி அங்கே நடந்தது. சரிங்களா. அங்கே பால்பன் என்ன பண்ணார் அப்படின்னா, சுல்தான் நம்ம ஹை கிளாஸ் பவர் வச்சிருக்கிறோம், நம்ம தான் வந்து என்ன சொல்ல கிங் ஆஃப் த வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொன்னாருன்னா, நேராக யார் வந்தாலும் மினிஸ்டர்ஸ் வந்தாங்கன்னா சுல்தானுக்கு முன்னால் இந்த மாதிரி அவை இருக்கும்ல, கீழே அங்கே விழுந்து வணங்கணும், சுல்தான் வாழ்கன்னு சொல்லிட்டு கீழே விழுந்து வணங்கணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தார். கீழே விழுந்து வணங்கணும். வணங்கிட்டு கீழே வந்து பாட்சா படத்தில் ரஜினி கையை கிஸ் பண்ணுவாங்களா அவங்க ஆளுங்கெல்லாம், அந்த மாதிரி காலில் வந்து இப்படி வந்து வணங்கிட்டு தான் வரணும். இல்லை இப்போ கிட்ட வந்து சுல்தான் கிட்ட வந்து காலில் விழுந்து வணங்கிட்டு தான் சுல்தான் கிட்ட பேசணும். இந்த 2 ஆக்டிவிட்டி பண்ணும்போது என்ன ஆகும், உங்கள் ஈகோ 0 ஆகிடும். ஓகேவா. அவனை டிஸ்டிங்கிஷ் பண்ணி காட்டிக்கிறதுக்காக அவன் பண்ணான். அந்த மாதிரி அவர் எடப்பாடிக்கு இருந்தது. கூட இருக்கிறவங்களுக்கு ஷாக், யாருக்குமே தெரியாது.
ஆனால் என்ன ஒன்று அப்படின்னா, ஜெயலலிதா சூஸ் பண்ணிட்டு போனாலும் கரெக்ட், ஓபிஎஸ் லாயல் பர்சன், கரெக்டாக திருப்பி வந்தோடனே கவர்மெண்ட் பேக் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாரு. ஆனால் எடப்பாடி என்ன பண்ணாருன்னா சூப்பராக வந்து கலக்கிட்டாரு. அந்த அம்மா ஜெயிலுக்கு போயிடுச்சு, ஃபுல்லாக ஃபார்ம் ஆகிட்டாரு. நீங்கள் கவர்மெண்ட் டெய்லி நியூஸ் வாட்ச் பண்ணீங்களான்னு தெரியல. பர்ஃபார்ம்டு வெரி எக்ஸ்ட்ரீம். ஜெயலலிதா அம்மாவோட 4 மடங்கு பர்ஃபார்ம் பண்ணார். அண்டர்ஸ்டாண்ட், சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணார். ஐ மீன் நிறைய விஷயங்களை நிறைய பண்ணாருன்னு சொல்கிறேன், நிறைய அச்சீவ் பண்ணார், நிறைய விஷயங்களை பண்ணார், அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா அதான் ஒரு காட்ஃபாதர் மாதிரி, அது கை உடைஞ்ச மாதிரின்னு சொல்லுவாங்கல்ல, காட்ஃபாதர் மாதிரி. எனக்கு விஜயகாந்த் எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். விஜயகாந்த் கட்சியில் விஜயகாந்த் இருந்த வரைக்கும் பயங்கர ஸ்ட்ராங்காக இருந்தது. ஜெயலலிதா இருந்த வரைக்கும் ஏடிஎம்கே வெரி ஸ்ட்ராங். ஒரு வார்த்தை கூட ஒரு பயம் பேச மாட்டான், பார்த்தா பயப்படுவாங்க. இன்னைக்கு அந்த கட்சி 4ஆ உடஞ்சி 40 திசையில் போய் யாருக்கு ஃபேவராக போயிடுச்சு? டிஎம்கேக்கு ஃபேவராக போயிடுச்சு. ஸ்டாலினுக்கு ரொம்ப ஹாப்பி. ஆமாம் தானே? அவங்க மட்டும் ஒரு சிங்கிள் ஃபார்மில் இருந்தாங்கன்னா டஃப்பாக இருக்கும், வந்திருக்க முடியாது. இதெல்லாம் நடந்தது ஆக்சுவலாக. ஸோ இவருக்கு என்ன ரைட்ஸ் அப்படின்றாங்க. ரைட்ஸ் அப்படின்னா அவருடைய உரிமைகள் கடமைகள் என்ன, அப்புறம் சிறப்பு ப்ரிவிலேஜஸ் சொல்கிறாங்க இல்லையா, ஸ்பெஷலாக கவனிக்கிறது ப்ரிவிலேஜஸ் என்ன அப்படின்னு சொன்னால், மினிஸ்டர்ஸை செலக்ட் பண்ணுறது அவர் தான். ஓகேங்களா? அவருடைய கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணாங்க, எலெக்ட் ஆகி வந்துட்டாரு, பிரைம் மினிஸ்டர் ஆகிட்டாரு. இப்போ மினிஸ்ட்ரி ஃபார்ம் பண்ணணும் இல்லையா, எந்த மினிஸ்டர் யாருக்கு கொடுக்கணும் அதை சொல்கிறாங்க. டு செலக்ட் மினிஸ்டர்ஸ், அலோகேட்டட் டிபார்ட்மெண்ட்ஸ், அவங்களுக்கு என்ன துறை கொடுக்கணும் முடிவு பண்ணுறது யாருன்னா அவர் தான், பிரைம் மினிஸ்டர். அப்புறம் ஒரு மினிஸ்டர் சரியாக ஒர்க் பண்ணலன்னு ஃபீல் பண்ணாருன்னா அவங்கள என்ன பண்ணலாம், பிரசிடென்ட்டை வச்சு ரிமூவ் பண்ணிடலாம். எல்லா ஆக்டிவிட்டீஸும் யார் பண்ணுறாங்க? பிரைம் மினிஸ்டர். அவர் கையில் தான் ஃபுல் பவர். இங்கே அதே மாதிரி சீஃப் மினிஸ்டர், அவர் கையில் தான் குடுமி ஃபுல்லாக இருக்குது. அதனால தான் பக்கத்துலேயே வரமாட்டாங்க, ஐயா ஐயா ஐயான்னு வருவாங்க. அவங்க இப்படின்னா போதும், கண்ணா சிச்சாங்கன்னா பயங்கர பவர், பயங்கரமான பவர். அதனால அப்படி இருக்கு ஆக்சுவலாக. ரெண்டாவது, சம்மன்ஸ் ஆர் டிசைட்ஸ் ஆன் த அஜெண்டா அண்ட் ப்ரிசைட்ஸ் ஓவர் கேபினெட் மீட்டிங். இன்னொரு கான்செப்ட் சொல்ல பாருங்க, கேபினெட் மீட்டிங் இன்னொன்று இருக்கு ஆக்சுவலாக. மினிஸ்டர்ஸில் 3 டைப் மினிஸ்டர்ஸ் இருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் டைப் வந்து கேபினெட் மினிஸ்டர் அப்படின்னு பேர். அப்படின்னா தனியாக ஒரு துறை அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஃபினான்ஸ் மினிஸ்டர், இப்போ தமிழ்நாட்டில் வந்து தங்கம் தென்னரசன் ஒருத்தர் இருக்கார், தமிழ்நாட்டில் ஃபினான்ஸ் மினிஸ்டர். அங்கே ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருக்காங்க நிர்மலா சீதாராமன். அவங்களுக்குன்னு தனியாக ஒரு துறை, அது முக்கியமான துறை ஒதுக்கி கொடுத்துருவாங்க. அதுக்கு கேபினெட் மினிஸ்டர்னு பேர், கொஞ்சம் ஹை ரேங்க் அது, கேபினெட் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கேயும் சரி இங்கேயும் சரி. அந்த கேபினெட் மினிஸ்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, அது நிறைய கொடுக்க மாட்டாங்க, ஒரு 25, 30, 10 கொஞ்சம் குறைவாக இருக்குது, நிறைய இருக்காது ஆக்சுவலாக. அந்த கேபினெட் ஃபர்ஸ்ட் மீட்டிங் வந்து அதுதான் போடுவாங்க. எல்லாம் அரசாங்கத்தினுடைய புதிய கொள்கைகள், பாலிசி, ஃபிலாசபி, பாலிசி, புதுசாக இருக்கக்கூடிய முடிவுகள், டிசிஷன், டிஸ்கஷன் எல்லாம் எங்கே பண்ணுவாங்க அப்படின்னா 2வது 3வது மினிஸ்டர்ஸ்லாம் அதில் இருக்க மாட்டாங்க. கேபினெட் மினிஸ்டர்ஸ்க்கு பேர் கேபினெட் மீட்டிங். அந்த கேபினெட் மினிஸ்டர்ஸ் மட்டும்தான் அதில் பங்கெடுத்துப்பாங்க. த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மினிஸ்டர்ஸ் சொல்லுவாங்க. அதுக்கு தலைமை தாங்கிறது யார் அப்படின்னாக்க பிரைம் மினிஸ்டர். பாருங்க, சம்மன்ஸ்னா கேபினெட் மீட்டிங்கை கூட்டுறது யாரு? பிரைம் மினிஸ்டர். டிசைட்ஸ் ஆன் த அஜெண்டா, அங்கே என்ன டிசைட் பண்ணணும், என்ன டிஸ்கஸ் பண்ணணும் எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணுறது பிரைம் மினிஸ்டர் ஆக்சுவலாக. 3வது என்ன சொல்ல, கோஆர்டினேட்ஸ் வேரியஸ் மினிஸ்ட்ரிஸ், பல்வேறு துறைகள் இருக்கு இல்லைங்களா, பல்வேறு மினிஸ்டர்ஸ் இருக்கு இல்லையா, அதை எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி அலைன் பண்ணி கோஆர்டினேட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறார். He forms a link between president and ministers. நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, மினிஸ்டர்ஸ்க்கும் பிரசிடென்ட்டுக்கும் இடையில பாலமாக செயல்படுகிறார் அப்படின்னு சொன்னோம். பாருங்க, ஆர்டிகல் 78 ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க ஆக்சுவலா. ஓகேங்களா, பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவுக்கும் அவருக்கும் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்க்கும் லிங்க் இருக்கு ஆக்சுவலா. பிரசிடென்ட்டுக்கு ஏதாவது தேவைன்னா, ஒரு மினிஸ்டர் சம்பந்தமா தேவைன்னா இவர் மூலமா கேட்டு தெரிஞ்சுக்குவார். மினிஸ்டருக்கு ஏதாவது தேவைன்னா பிரைம் மினிஸ்டர் மூலமா பிரசிடென்ட் கிட்ட அக்சஸ் எடுத்துக்குவாங்க அப்படின்னு சொல்றாங்க. இன்னொன்று இன்ட்ரெஸ்டிங்காக சொல்ல பாருங்க, he has the right to intervene in any debate in parliament. பார்லிமெண்ட்ல லோக்சபா ராஜ்யசபா ரெண்டு இருக்கு இல்லையா, நடக்குதுன்னு சொல்றோம் இல்லையா, அதுல எப்ப வேணா உள்ள போய் பேசலாம். ஒரே ஒரு பர்சன் பிரைம் மினிஸ்டர். ஓகேங்களா, வேற யாருக்கும் அந்த ஸ்பெஷல் கிடையாது. he has the right to intervene in any debate. ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருக்குன்னா முடிச்சுட்டு தான் வழக்கமா பேசணும்னு சொல்லுவாங்க. அவர் மட்டும் எப்ப வேணா எங்க வேணா உள்ள என்டர் ஆகி அந்த டிபேட்ல டிஸ்கஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அவருக்கு மட்டும் அந்த ஸ்பெஷல் ப்ரிவிலேஜ், வேற யாருக்குமே இல்லை. ஓகேங்களா, மற்றவங்களாம் பர்மிஷன் வாங்கிட்டு தான் உள்ள போகணும். நெக்ஸ்ட் வந்து, இட் இஸ் a prerogative of the prime minister to announce major policy decisions. மிக மிக முக்கியமான கொள்கை முடிவுகள் இருக்கு இல்லைங்களா, மிக மிக முக்கியமான கொள்கை முடிவுகள், அதை வந்து முதல்ல வந்து அனௌன்ஸ் பண்றது யார் அப்படின்னா பிரைம் மினிஸ்டர். அவருக்கு தான் அந்த ஸ்பெஷாலிட்டி கொடுத்துருக்குறாங்க. புதுசாக ஏதாவது கொண்டு வரோம் அப்படின்னு சொன்னா, புதிய விஷயங்களை இந்தியாவில் செயல்படுத்துறோம், கொண்டு வரோம். பாருங்க, யூனிஃபார்ம் சிவில் கோட் ஒரு கான்செப்ட் சொன்ன ஞாபகம் இருக்கா? ஆர்டிகல் 44 யூனிஃபார்ம் சிவில் கோட்
அப்படின்னு என்ன சொன்னேன், மேரேஜ் வந்து இப்போ முஸ்லீம்ஸ் வேற லா வச்சுருக்காங்க, இந்தியன்ஸ் லா, புத்திஸ்ட் தனித்தனியாக வச்சுருக்காங்க அப்படின்றதெல்லாம் எடுத்துட்டு யூனிஃபார்மாக காமனாக ஒரு சட்டம், அதுக்கு யூனிஃபார்ம் சிவில் கோட் அப்படின்னு பேர். இப்போ அது வந்து இந்தியாவில் கொண்டு வரது ரொம்ப சிரமம் ஆக்சுவலாக. ஏன்னா இங்கே மல்டி கல்ச்சுரல், மல்டி ரிலிஜியஸ் சொசைட்டி, மல்டி லிங்குவிஸ்டிக் பீப்புள் இருக்காங்க. இங்கே கொண்டு வரது ரொம்ப கஷ்டம். அதை நான் கொண்டு வருவேன்னு சொல்லும்போது புதுசாக அதை சொல்கிறாரு. அதை அவர் வந்து ஃப்ளோரில் இன்ட்ரடியூஸ் பண்ணுவார். அதுக்கப்புறம் மற்றவருக்கெல்லாம் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, இதெல்லாம் வந்து பிரைம் மினிஸ்டருடைய டியூட்டிஸ் ஃபங்க்ஷன்ஸ் சொல்லுவாங்க. டிஸ்கிரிஷனரி பவர்னு சொன்னேன் இல்லையா, தன் விருப்ப அதிகாரங்கள் சொன்ன ஞாபகம் இருக்கா? பிரைம் மினிஸ்டர் அவர் ஓனா இதையும் எல்லாம் தனியாக தான் பண்றாரு. பர்சனலா அவர் ஓனா பண்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, டெசிக்னேட்டிங் டெப்யூட்டி பிரைம் மினிஸ்டர். டெப்யூட்டி பிரைம் மினிஸ்டர் சொல்லி ஒரு போஸ்டிங் எதுவும் இல்லைங்க. அதே மாதிரி இங்கேயும் ஸ்டேட்ல டெப்யூட்டி சிஎம் அப்படின்ற போஸ்ட் வந்து கான்ஸ்டியூஷன்ல இல்லை. இவங்களா உருவாக்கி கொடுத்துருக்குறாங்க. இப்போ பாருங்க, சந்திரபாபு நாயுடு இருக்காரு இல்லையா, அவர் சிஎம் ஆக்சுவலா. அவர் வேற கட்சி, அவருடைய கட்சி தெலுங்கு தேசம் பார்ட்டின்னு ஒரு கட்சி வச்சிருக்காரு. அடுத்த இன்னொரு கட்சி சிவசேனா ஜனசேனா கட்சியுடைய தலைவர் வந்து பவன் கல்யாண். இவங்க 2 பேரும் கூட்டணி வச்சு அங்கே ஃபேஸ் பண்ணி பிஜேபிக்கெல்லாம் சப்போர்ட் பண்றாங்க. இப்போ 2 பேர் இருக்கிறாங்க. அவர் வேற ஒரு கட்சி, இவர் ஒரு வேற கட்சி. அவர் சிஎம் போஸ்ட் எடுத்துக்கிட்டா இவருக்கு என்ன போஸ்ட் தர்றது? மினிஸ்டருங்கிறது சும்மா நார்மல் போஸ்ட் அது அந்த கேட்டகரிக்கு. அதனால அவருக்கு டெப்யூட்டி சிஎம் போஸ்ட் கொடுத்துருக்காரு. இப்போ ஆந்திராவில் டெப்யூட்டி சிஎம் யார் அப்படின்னா பவன் கல்யாண். அதே மாதிரி இங்கே தமிழ்நாட்டில் டெப்யூட்டி சிஎம் யாரு கொடுத்துருக்காங்க? இவர். என்ன ரேங்க் தெரியுமா? தமிழ்நாட்டில் நம்பர் 3 ரேங்க். நம்பர் 1 ரேங்க் வந்து சிஎம். ஒரு கவர்னர் விடுங்க, அது சும்மா பேப்பர்ல இருக்கிற ரேங்க். உண்மையிலே பவர் ரேங்க் என்னன்னா ஃபர்ஸ்ட் சிஎம், 2வது துரைமுருகன் ஒருத்தர் இருக்கு, அவர் ஏஜ் பெரிய ஆள், அதனால அவர் வச்சிருக்காங்க. 3வது வந்து நம்ம உதயநிதி. அது பார்த்துருக்கீங்களா? எப்படி ஜாலியாக இருப்பாரு, பக்கத்து வீட்டில் கிரிக்கெட் ஆடுற பட் பார்த்தீங்கன்னா ராஜ பரம்பரையில் வந்திருக்காரு, அதனால பவர் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு ஸ்டேட் பிளானிங் கமிஷன் இருக்கு, அதுக்கு சேர்பர்சன் அவர் போட்டிருக்காங்க, டெப்யூட்டி சிஎம் தான் போட்டிருக்காங்க. சரியா? ஸோ ரிலேஷன்ஷிப் ஆஃப் பிரைம் மினிஸ்டர். பிரைம் மினிஸ்டர் இருக்கார் இல்லைங்களா, அவர் யார் யாருக்கு ரிலேட் ஆகுறாங்கன்னு சொல்றாங்க. பிரசிடென்ட்டுக்கு என்ன ரிலேட் ஆகுறாரு அப்படின்னு சொன்னா, இந்த இம்பார்ட்டன்ட் அஃபீஷியல்ஸ் அப்பாயின்ட் பண்றாரு பிரசிடென்ட்னு பார்த்தோம் இல்லையா, யூபிஎஸ்சி சேர்மன், ஹைகோர்ட் ஜட்ஜு, சுப்ரீம் கோர்ட் சொன்ன அப்பாயின்ட் பண்றாருன்னு ஒரு ஹெட்ல படிச்சோம்ல பவர்ஸ்ல, அது எல்லாத்தையும் அட்வைஸ் பண்றது இவர். அவர் சைன் சீல் மட்டும் தான் போடுறாரு. பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவுடைய வேலை பேப்பர் லாஸ்ட்ல அவர்கிட்ட போகும், ஒரு ஸ்டாம்ப் பண்ணி போகும், கையெழுத்து மட்டும் தான் அவர் போடணும். ஓகேவா? அதை அட்வைஸ் பண்றது யார் அப்படின்னா இவர் தான். முக்கியமான அரசாங்கத்துக்கு தேவையான மிக முக்கியமான அலுவலர்கள் அவங்களை அப்பாயின்ட் பண்றது. அந்த நேஷனல் கமிஷன் ஃபார் மைனாரிட்டிஸ், பிசிஸ், அதுக்கு சேர்பர்சன் இருக்காங்க. எல்லாமே பெரிய பெரிய போஸ்ட். உங்களுக்கு தெரிய நினைக்கிறேன். ஆக்சுவலா ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருக்கு என்ன பவர் இருக்கு, ஒரு தாசில்தாருக்கு என்ன பவர் இருக்கு, ஒரு பாட்டம் லெவல்ல இவ்வளவு இருக்குதுன்னா அதிகாரத்துல இன்னும் பெரிய லெவல் நேஷனல் கமிஷன் ஃபார் விமன், தேசிய மகளிர் ஆணையம்னு ஒரு அமைப்பு இருக்கு. ஆக்சுவலா அதுக்கு ஒரு சேர்பர்சன் இருக்காங்க, சேர்மேன். அவங்களுக்கு பவர் ஜாஸ்தி. அண்டர்ஸ்டாண்ட்? அந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க. அந்த அஃபிஷியல்ஸ் எல்லாத்தையும் இவர் தான் வந்து அட்வைஸ் பண்ண, இவர் போடுங்க, அவரை போடுங்க, அவர் சைன் மட்டும் பண்றாரு. பார்லிமெண்ட்டுக்கு இவருடைய வேலை என்ன? இங்கேயும் அதே வேலையை தான் பண்றாரு. பிரசிடென்ட்டுக்கு இவர் தான் அட்வைஸ் பண்றாரு எல்லாமே. சம்மனிங் அப்படின்னா பாராளுமன்றத்தை கூட்டுறது. ப்ரோராகிங் அப்படின்னா தள்ளி வைக்கிறது. பாராளுமன்றத்தை கூட்டத்தொடர் சொல்லுவாங்க இல்லையா, பார்லிமெண்ட்டை கன்வீன் பண்ணுங்க அப்படின்னு சொல்றது இவர் தான் சஜஸ்ட் பண்றாரு. பிரசிடென்ட் சைன் பண்ணி அனுப்புறாரு, அவ்வளவுதான். ஆக்சுவலா முடிவெடுக்கிறதெல்லாம் இவர் தான். பாருங்க, கேன் ரெக்கமெண்ட் டிசொல்யூஷன் ஆஃப் லோக்சபா. லோக்சபா இருக்கு இல்லைங்களா, கவர்மெண்ட் ஃபார்ம் பண்றாங்க. லோக்சபையில வந்து கவர்மெண்ட் நடத்துறாங்கன்னு சொல்றோம் இல்லையா, இதை எப்ப வேணா கலைச்சிடுங்க, அதாவது கவர்மெண்ட்டை கலைச்சிடுங்கன்னு சொல்லி பிரசிடென்ட்டுக்கு பிரைம் மினிஸ்டர் எப்ப வேணா சொல்லலாம். இப்ப எலெக்ஷன் வந்துச்சு, 6 மாசம் தான், அது கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணி அவர் போய் சொல்றாரு பர்சனலா கலைச்சு கொடுங்கன்னா அவர் கலைச்சு கொடுத்துருவார். பிளைண்டா சொல்ல மாட்டாங்க, அதை ஒரு ரீசனுக்காக சொல்லுவாங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. 2022 ஓகேங்களா, 2004, 2014, 2004க்கு முன்னால 1999 அந்த பீரியட்ல வாஜ்பாய் இருந்தார். ஆக்சுவலா 1999 to 2004 5 வருஷம் பீரியட்ல வாஜ்பாய் இருந்தார். வாஜ்பாய் வந்து பிஜேபி கட்சியில இருந்து வராரு. இப்ப இருக்கிற பிஜேபி கட்சி உங்களுக்கு தெரியும். அப்ப இருக்கிற 25 வருஷத்துக்கு முன்னால சொல்றேன், எல்லாம் சீனியர் பர்சன்ஸ் இருப்பாங்க. அதுல வாஜ்பாய் இருந்தாரு. இன்னொருத்தர் அத்வானின்னு ஒருத்தர் இருக்காரு கூட, எல்கே அத்வானின்னு சொல்லுவாங்க. பயங்கரமா பேசுவார். நான் அவர் பேசினாருன்னா ப்ராப்ளம் வரும், அப்படி பேசுவார். ஓகேவா? இந்தியா பாகிஸ்தான் ப்ராப்ளம் வரணும்னா அவர் பேச வச்சிங்கன்னா வந்துடும் சொல்லுவாங்க. பயங்கர தீவிரமா பேசுவார். இந்த வாஜ்பாய் வந்து எல்லாரும் அட்ஜஸ்ட் பண்ணி பேசுவார், அரவணைச்சு பேசுவார். மோடி எப்படி இருக்காரு அந்த மாதிரி ஸ்டேட்ஸ்மேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, பிடிக்குதோ பிடிக்கல எல்லாரும் அட்ஜஸ்ட் பண்ணி தான் நம்ம நடந்துக்கணும்.
அந்த மாதிரி இருப்பார் ஆக்சுவலா. ஓகேவா? அப்போ வந்து வாஜ்பாய் வாஸ் ரன்னிங் கவர்மெண்ட் வெரி சூப்பர். கவர்மெண்ட் ரொம்ப நல்லா போயிட்டு இருந்தது. அந்த சார் ரொம்ப அழகா ரன் பண்ணாரு. அதாவது வெளிநாடு உள்நாடு அங்கே இங்கே எல்லாமே நல்லா ஃபார்ம் பண்ணாங்க. இந்தியாவில் ரோடு ஃபுல்லாக போட்டது வாஜ்பாய் அந்த பீரியடில் தான் போட்டார். 1999 அந்த பீரியடில். தங்க நாற்கர சாலை திட்டம் ஜியாகிரபியில் சொல்லியிருக்கேன். நார்த் சவுத் ஈஸ்ட் வெஸ்ட் காரிடார்லாம் இருக்கு ஆக்சுவலாக. மிக முக்கியமான ரோடு. இப்போ இந்தியா வந்து ஃபாரினை விட சூப்பர் பார்க் ரோட்ஸ் எல்லாம் அது காரணம் அவர் தான் ஆக்சுவலாக. கவர்மெண்ட் வாஸ் ரன்னிங் வெல். அண்டர்ஸ்டாண்ட்? வாஜ்பாய் மேலே பயங்கர எண்ணெய். இப்போ மோடிக்கு எப்படி இருக்கோ அந்த மாதிரி இருந்தது ஆக்சுவலாக. அதனால் அவங்க எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணாங்கன்னா ஒரு கேம்பெயின், இந்த ட்ரெண்டிங் பண்ணுறதுன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி வந்து இந்தியா இஸ் ஷைனிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்லோகன் உருவாக்கி அதை வந்து ஹைப் பண்ணிட்டு இருந்தாங்க மீடியாவில். இந்தியா ஷைனிங், இந்தியா ஷைனிங். எங்கே பார்த்தாலும் ரோடு போயிட்டு இருக்கோம் அப்படின்னாக்கா வாஜ்பாய் ஃபோட்டோ இருக்கும், இந்தியா ஷைனிங்னு இருக்கும். அதை ப்ரொமோட் பண்ணுறாங்க ஆக்சுவலாக. இந்தியா நல்லா பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு அப்ரிஷியேட் பண்ணுற மாதிரி ஒரு டேக்லைன் வச்சு ப்ரொமோட்லாம் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணாங்கன்னா ஒரு டெசிஷன் எடுத்தாங்க அவங்க எல்லாரும் சேர்ந்து. இன்னும் 6 மாதம் டைம் இருக்குது, 5 வருஷம் பீரியட் முடியறதுக்கு. வாஜ்பாய்க்கு பயங்கர சூப்பர் நேம் இருக்கு. இப்பயே கலைச்சிட்டு, அரசாங்கத்தை கலைச்சிட்டு, இந்த பாசிட்டிவ் வேவ் இருக்கு இல்லையா, அப்போ உடனே கலைச்சிட்டு இப்போ கவர்மெண்ட் வந்து எலெக்ஷன் கால்ஃபர் பண்ணாங்கன்னா வாஜ்பாய் மேலே பயங்கர நேம் இருக்குல்ல, அதனால இன்னும் அடுத்த ரவுண்டு ஜெயிச்சு வந்து 5 வருஷம் கண்டினியூ பண்ணிடலான்னு ஒரு கணக்கு போட்டாங்க அவங்க. ஓகேங்களா? இன்னும் 6 மாதத்துக்கு டைம் இருக்குது. 5 வருஷம் எண்டாக 6 மாதம் டைம் இருக்குது லோக்சபாவுக்கு வந்து. அதனால் அப்போ என்ன பண்ணாங்க, போய் கலைக்க சொன்னார், கலைச்சி கொடுத்துட்டாங்க. அதாவது 6 மந்த்ஸ்க்கு முன்னாடியே இவங்க இந்த ஆங்கிளில் கலைச்சாங்க. ஆனால் என்னாச்சுன்னா தோத்துட்டார். ஆப்போசிட்டில் மன்மோகன் சிங் வந்துட்டார், வந்து 2 டேர்ம்ஸ் இருந்தார். இப்படி நடந்தது ஆக்சுவலாக. ஸோ கலைக்க சொல்கிறது பிரைம் மினிஸ்டருடைய ப்ரொரகேட், அவர் சொல்வார் ஆக்சுவலாக. அதே மாதிரி நான் சொன்னேன் இல்லைங்களா, அனௌன்சஸ் கவர்மெண்ட் பாலிசிஸ் ஆன் த ஃப்ளோர் ஆஃப் த ஹவுஸ். பாராளுமன்றத்தில் வந்து அரசாங்கத்துடைய மிக முக்கியமான கொள்கைகள் அதையெல்லாம் வந்து வெளியிடுறது. முதல்ல வெளியிடுறது யார் அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் வந்து வெளியிடுறாரு. வேற என்ன பவர்ஸ் இருக்கு இவருக்கு? எல்லா பவர்ஸும் அவர் தான் வச்சிருக்காரு. சரியா? எல்லா பவர்ஸும் அவர் தான் வச்சிருக்கிறார். இப்போ புதுசாக என்ன ஒரு ட்ரெண்டிங் எடுத்திருக்கிறாரு, எங்கே வந்தாலும் திருக்குறள் சொல்றாரு, ரொம்ப அழகா சொல்றாரு. திருவள்ளுவர் திருக்குறள் சொல்லி பார்த்துருக்கீங்க? சார் சொல்லி பார்த்தது இல்லை. நகக்கால் நகுங்கா அகுங்கா அப்படின்னு ரொம்ப மெஸ்மரைசிங்கா இருக்கு பார்க்கறதுக்கு. அதாவது நம்மளை விடுங்க, நம்ம எஜுகேட்டட், நம்ம புரியுது எல்லாமே. அங்கே உட்கார்றாங்கல்ல, முன்னால் ஆடியன்ஸ் உட்கார்றாங்கல்ல, அவங்களுக்கு என்ன புரியும்? தமிழ்ல 4 வார்த்தை பேசுறாருன்னு தானே புரியும். ரஜினி எல்லாம் ஏன் டாப்ல வச்சிருக்கிறோம்? பாட்டம் பீப்புள் கூட அவ்வளோ அட்டாச்சா இருக்கார் இல்லையா? ரஜினி படம் ஃபுல்லாக எப்படி இருக்கு ஆக்சுவலா? மக்களோட மக்களா இருக்கிற மாதிரி இருக்கு ஆக்சுவலா. அது ரொம்ப டாப்ல இருக்காங்க சைக்கலாஜிக்கலா. ஸோ அந்த மாதிரி அவர் பேசுறாரு ஆக்சுவலா. அவர் வந்து இஸ் த சேர்பர்சன் ஆஃப் நிதி ஆயோக். இந்தியாவில் பல அமைப்புகள் இருக்கு, ஓகேங்களா? அதுல நிறைய அமைப்புகளுக்கு அவர் தான் தலைவர். என்னென்னு சொல்ல பாருங்க. இதுக்கு முன்னால பிளானிங் கமிஷன் அப்படின்னு ஒன்று இருந்தது. பிளானிங் கமிஷன் இப்போ மாத்திருக்காங்க, நிதி ஆயோக்னு அதுக்கு பேர். அதுக்கு சேர்பர்சன் வந்து பிரைம் மினிஸ்டர். நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில் ஒன்று இருக்கு ஆக்சுவலா, தேசிய வளர்ச்சி குழுன்னு சொல்லுவாங்க. 1952ல வந்தது. அதுக்கு அவர் தான் தலைவர். நேஷனல் இன்டகிரேஷன் கவுன்சில், இன்டர்ஸ்டேட் கவுன்சில், இது எல்லாத்துக்கும் அவர் தான் தலைவர். பல பொறுப்புகளுக்கு அவர் தலைவர். புதுசாக சட்டம் வந்திருக்கு, நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி 2005ல கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா? என்னது ஆக்சுவலா? பேரிடர் மேலாண்மை சட்டம். ஓகேங்களா? ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் வந்து 2005ல். ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட், அப்புறம் இந்த நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டின்னு சொல்லுவாங்க. இந்த என்ன சொல்றது, தமிழ் வர மாட்டேங்குது. டிசாஸ்டர் என்ன சொன்ன நம்ம இப்போ பேரிடர். தேசிய பேரிடர் மேலாண்மை குழுன்னு ஒரு அமைப்பு ஏற்படுத்தியிருக்காங்க. அதுக்கு சேர்பர்சன் வந்து பிரைம் மினிஸ்டர். 2005ல் சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ பேரிடர்கள் அதிகமாக இருக்கு, ஓகேங்களா? கிளைமேட் சேஞ்ச் நிறைய இஷ்யூஸ் கரண்ட் அஃபேர்ஸில் சொல்கிறோம்ல, அதே மாதிரி தமிழ்நாட்டிலையும் அந்த மாதிரி இருக்கு. தமிழ்நாட்டில் பேரிடர் மேலாண்மைன்னு சொல்லுவாங்க. அதுக்கு யார் ஹெட் அப்படின்னா சீஃப் மினிஸ்டர் சொல்லுவாங்க. டிஸ்ட்ரிக்ட்ல யார் ஹெட்னா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர். தாலுக்கு லெவலில் யாருக்குன்னா தாலுக் ஹெட். அவங்களுக்கு அந்த மாதிரி வராதுல. டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கு. வேற என்ன பார்த்தீங்கன்னா பாருங்க, சஃபிஷியன்ட் ரோல் இன் ஃபாரின் பாலிசி, சாரி சிக்னிஃபிகண்ட் ரோல். அதாவது இந்தியாவுடைய வெளிநாட்டு கொள்கை இருக்கு இல்லைங்களா, அதை வகுக்கிறதுல மிக முக்கியமான ரோல் வந்து பிரைம் மினிஸ்டருக்கு இருக்குது. அவர் சொல்றது தான் பாருங்க. இந்தியா பாகிஸ்தான் இருக்கு இல்லைங்களா, சண்டை போடுற நாடுன்னு சொல்லுவோம் இல்லையா. அப்போ வாஜ்பாய் பீரியட்ல என்ன கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணி ட்ரை பண்ணாரு. சண்டை போட்டுக்கிட்டே இருக்கணுமா, கொஞ்சம் ஸ்மூத்தாக போகலாம் அப்படின்னு. என்னென்ன தப்பா பண்ணாரு? பஸ் விட்டாங்க ஃபர்ஸ்ட். டெல்லியிலேருந்து இஸ்லாமாபாத்துக்கு பஸ் விட்டாங்க. அப்போ பஸ் நார்மலாக இருக்கும்போது தான் விட முடியும். 2 நாடும் எதிரிகள் நாடுல விட முடியாது. பேசி ஸ்மூத்தாக கொண்டு வந்து பஸ் விட்டாங்க. அடுத்து ரயில் விட்டாங்க, ட்ரெயின் விட்டாங்க. இப்போ ட்ரெயின்லாம் கிடையாது, கட் பண்ணியிருக்காங்க. 2 எதிரி நாடுகள் இருக்கு இல்லையா, இப்படி கட் பண்ணியிருக்காங்க. வாஜ்பாய் பீரியட்ல அவர் ரொம்ப ட்ரை பண்ணாரு. அந்த அங்கே இருக்கிறவங்க கிட்ட பேசி இப்போ அண்ணன் தம்பி தகராறு ஆயிடுச்சு.
அப்படியே படத்துல காட்டுற மாதிரி அப்படியே போகலாமா, கொஞ்சம் ஸ்மூத்தா வரலாமா? ஈகோ முக்கியமா, வாழ்றது முக்கியமா? அது ஆளை பொறுத்தது. சரியா? ஆளை பொறுத்தது. அந்த ஆள் யாரு, என்ன ஆட்டிடியூடு, எப்படி இருக்கிறாங்கன்றது, நல்லது யார் பண்ணா, கெட்டது யார் பண்ணா, அப்படிலாம் பார்க்கணும். இப்படிலாம் இருந்தால் அப்படி பண்றாங்க ஆக்சுவலா. ஸோ சமயத்தில் அப்படி கொஞ்சம் இறங்கி வந்து ஒர்க் பார்ப்பாங்க. ஸோ அந்த சமயத்தில் ஃபாரின் பாலிசின்னு சொல்றோம் இல்லையா, அதை ஷேப் பண்றது யார் அப்படின்னா இவர் தான். பாருங்க, இந்தியாவுக்கு அமெரிக்காவுக்கு இதுக்கு முன்னால ஆகாது. அமெரிக்கா இருக்கு இல்லைங்களா, ரொம்ப டாமினேட் பண்ற மாதிரி பார்க்கும் அந்த கண்ட்ரி. அதனால இந்தியாவுக்கு அதுக்கும் ஆகாது. இந்தியாவுக்கு ஏற்கனவே வந்து ரஷ்யா கூட ரொம்ப க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் சொல்லுவாங்க அப்படின்னு. ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்தியா வந்து ரொம்ப மெச்சூர்டா வந்து அமெரிக்கா க்ளோஸா இருக்கு ஆக்சுவலா. நேற்று ஒரு சேட்டலைட் லான்ச் பண்ணியிருக்காங்க, நிசார் அப்படின்னு சொல்லிட்டு. 12,000 கோடி ஆக்சுவலா. அது வந்து கொஷின் கேட்க வாய்ப்பு இருக்கு. எதுங்க? அதான் இறங்கி வர்றது. இப்போ நீங்க உருண்டு இருக்கீங்க, நானும் உருண்டு இருக்கிறேன். ஒரு 10 வருஷமா அப்படியே ஓடிட்டு இருக்கு. ஒரு நாள் திடீர்னு உங்களுக்கு ஒரு ஞானம், இல்லை அதான் உங்களுக்கு ஒரு ஞானம் வந்து சரி ஏதோ ஒன்று நம்ம நண்பர்கிட்ட பேசுவோம், இறங்கி வர்றீங்க. அப்படி ஏதோ ஒரு மூட்ல வர்றது தான். இப்போ மோடி வந்திருக்காரு இல்லையா, அவர் என்ன பார்க்குறாரு அப்படின்னா, சண்டை சச்சரவு அதெல்லாம் போட்டுக்கிட்டு லாஸ் பண்ணிக்கிறது முக்கியமா, அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போய் ஒருத்தருக்கு ஒருத்தர் மியூச்சுவல் பெனிஃபிட்டோட வாழ்றது முக்கியமா அப்படின்னு பார்க்குறாரு. இது மெச்சூரிட்டி ஆக்சுவலா. இப்போ வார் வந்ததில்ல, புட்டின் வந்து 2.5 வருஷமா வார் பண்ணிட்டு இருக்காரு. புட்டின் வார் பண்றதுக்கு வேற ரீசன், அவருக்கு வேலிட் ரீசன் தான் அது. ஓகேவா? அவருடைய எதிரிகள் வந்து அவர் விளையாட்டு இருக்காங்க, அதனால உக்ரைன் வச்சு அடிச்சிட்டு இருக்காரு அவருடைய பார்வையில. ஆனா என்ன சொல்றாரு மோடி அப்படின்னா, திஸ் இஸ் நாட் த எரா ஆஃப் வார் அப்படின்றாரு. இந்த காலகட்டத்தில் வந்து நம்ம டெவலப் பண்ண, அச்சீவ் பண்ணணும், சயின்ஸ் டெவலப்மெண்ட் நிறைய பண்ணணும், இப்போ போய் சண்டை போட்டுக்கிட்டு ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் செகண்ட் வேர்ல்டு வார் மாதிரி இருக்க தேவையில்லை அப்படின்னு சொல்றாரு. ஆனா அங்க ஒரு வார் வந்தது. அடுத்து எங்க வந்தது? இந்தியா பாகிஸ்தானுக்கே வார் வந்துருச்சு. இந்தியா பாகிஸ்தானுக்கு வார் வந்துருச்சு. நான் பார்த்தாக்க பிக்னிக் புக் பண்ணியிருந்தேன் சம்மரில். கரெக்டாக அந்த பெஹல்காம்க்கு புக் பண்ணியிருந்தோம். 2 வருஷத்துக்கு முன்னாலே புக் பண்ணிட்டோம், ஃப்ளைட் டிக்கெட் எல்லாம் போட்டு. ஒரு ட்ரிப்பு வெக்கேஷனுக்கு புக் பண்ணியிருந்தோம். காஷ்மீர் போகலான்னு ரொம்ப ஈகராக இருந்தோம். ட்ரிப் 2 மாதத்துக்கு முன்னாடி புக் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தா இந்த மிஸ்அப் ஆகிடுச்சு. பெஹல்காமில் அட்டாக் பண்ணிட்டாங்க, ஃபுல்லாக லாக் ஆகிடுச்சு. டூரிசம் எல்லாம் லாக் பண்ணிட்டாங்க, உள்ளே போகல வெளில போகலன்னாங்க. அப்புறம் போகலாம் வரலாம் அப்படின்னு அதை சொல்லிகிட்டே இருந்தாங்க ஆக்சுவலாக. அப்புறம் கடைசியில் பார்த்தா போக முடியல. டிக்கெட் கேன்சல் பண்ணுறதுக்கு 3 நாளைக்கு முன்னால் போகலான்னு சொல்லிட்டாங்க எல்லாரும், என்ன இருந்தாலும் பார்த்துக்கலான்ட்டாங்க. நல்ல வேலை, நான் கடைசியில் காலைல 7:30 மணிக்கு கூப்பிட்டு சொல்லிட்டேன் கேன்சல் பண்ணிடுங்கன்னு சொல்லி. நாங்கள் போய் இறங்குற அன்னைக்கு டெல்லி ஏர்போர்ட்டை அட்டாக் பண்ணாங்க. வார் போயிட்டு இருந்தது. 4 நாள் சண்டை போட்டாங்க தெரியுமா இந்தியா பாகிஸ்தான் வாரில். ஃபுல்லாக லாக் ஆகிடுச்சு. நம்மளுக்கு தெரியாது, அங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியும். மேலே சுற்றிட்டு இருக்கோம் சைரனு, எங்கே எவனுக்கு அடிவிடும் தெரியாது. நம்ம வெளியில் மீடியாவில் எல்லாம் சொல்லலை. ஜம்மு காஷ்மீர் ஏர்போர்ட்டை அவங்க அட்டாக் பண்ணாங்க, நம்ம அவங்கள அதிகமாக அட்டாக் பண்ணோம். எல்லாமே டே பகல்லாம் தவறி நாங்கள் அங்கே போயிருந்தோன்னா மாட்டியிருப்போம். அதான் நம்ம இப்போ போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், ஏர்போர்ட் லாக் பண்ணிட்டாங்க. நான் எங்கே போய் இறங்குறது? எவ்வளோ காஸ்ட்லி தெரியுமா ஏர்போர்ட்டில்? ஒரு காஃபி 250 ரூபா, லஞ்ச் சாப்பிட்டீங்கன்னா 2000 ரூபாய். ஏற்கனவே கையில் அதே அடிச்சு பிடிச்சி போகிறோம். லாஸ்ட் மினிட்ல நான் ஜஸ்ட் ஆஸ்க் தெம் டு கேன்சல். அப்படி சப்போஸ் போயிருந்தா லாஸ்ட்டில் டிக்கெட் லாஸ் ஆகிருக்கும். ஒரு சும்மா லைட் லாஸோட வெளியே வந்துட்டோம். ரொம்ப ஈகராக இருந்தோம் போகலான்னு சொல்லிட்டு. ட்ரெஸ் வாங்கி பேக் பண்ணி எல்லாம் டிஸ்கஷன் பண்ணாங்க. நெக்ஸ்ட் வந்து பாருங்க, கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட் ஹெட் அட் த பொலிட்டிக்கல் லெவல் டியூரிங் எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ல. பாருங்க, இந்த சண்டை வந்தது இல்லை, வார் சுச்சுவேஷன்ல நம்ம படிச்சிருக்கோம்ல எமர்ஜென்சி போடுறாங்கன்னு சொல்லி. அந்த சமயங்கள்ல கிரைசிஸ் ஆகிடும்ல, ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன், அதில் கிரைசிஸ் ஹெட்னு சொல்லுவாங்க. கிரைசிஸ்னா ப்ராப்ளம், அப்நார்மல்சி. இப்போ ஒரு வீடு சாதாரணமாக இருக்கு, சந்தோஷமா இருக்கிறோம். ஒரு டெத் ஆயிடுச்சுன்னா எப்படி இருக்கும் வீடு, அந்த மாதிரி கண்ட்ரிக்கு அந்த மாதிரி சொல்றோம், ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் அப்படி சொல்றாங்க. அதே மாதிரி லீடர் ஆஃப் த பார்ட்டி இன் பவர். இவர் யார், பிரைம் மினிஸ்டர் யாரா இருப்பாங்க அப்படின்னா, எந்த கட்சி ஆட்சியில் இருக்கோ, ஆளுங்கட்சி இருக்கோ, அந்த கட்சிக்கு தலைவராக இருப்பார் மோஸ்ட்லி அவர். ஓகேவா? அந்த மாதிரி சொல்றாங்க ஆக்சுவலா. இன்னும் ஒன்று வச்சிருக்காங்க, பிரைம் மினிஸ்டருடைய ஆஃபீஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு ஆக்சுவலா. பிஎம்ஓ ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ். இந்திரா காந்தி அம்மா கொண்டாங்கன்னு கேள்விப்பட்டீங்களா? அந்த ஆஃபீஸ் உலகத்துல தான் கொண்டாங்க. தனியாக வந்து பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ்னு ஒன்று இருக்கு, ராஷ்டிரபதி பவன் மாதிரி. இது வந்து கான்ஸ்டியூஷன்ல அதை பற்றி சொல்லலை. இதுக்கு எக்ஸ்ட்ரா ஆஃபீஸ் வச்சிருக்காங்க, இதுக்கு எக்ஸ்ட்ரா கான்ஸ்டியூஷனல் பாடின்னு சொல்லுவாங்க. அந்த பிஎம்ஓன்னா பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ்க்கு ஹெட் வந்து பிரின்சிபல் செக்ரட்டரி. ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அதே மாதிரி இருக்காங்க, பிரின்சிபல் செக்ரட்டரி. இப்போ முருகானந்தன் இருக்காங்க. இதுக்கு முன்னே இறையன்பு இருந்தார் ஆக்சுவலாக, இறையன்பு ஐஏஎஸ் ஒருத்தருங்க ஸ்டேட்ல இருந்தார். அதாவது அதிகாரிகள் இருக்காங்க இல்லைங்களா கவர்மெண்ட்ல, ஸ்டேட் லெவல்ல அதிகாரிகள் இருக்காங்க இல்லையா, அதுல ஸ்டேட் கவர்மெண்ட்ல எல்லா அதிகாரிகளுக்கும் முதன்மையான அதிகாரி, ஃபர்ஸ்ட் ஆஃபீஸர், அவருக்கு பேர் சீஃப் செக்ரட்டரி. இறையன்பு ஐஏஎஸ் ஒருத்தருக்கா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ரொம்ப சூப்பராக பேசுவார், ரொம்ப எளிமையான மனிதர். ஓகேங்களா? டிஎம்கே கவர்மெண்ட் வந்த உடனே அவர் தான் வச்சிருந்தாங்க. ஓகே.
ஓகேங்களா? லஞ்சம் வாங்க மாட்டார், டிவேட்டடாக பிஹேவ் பண்ண மாட்டார், யார் சொல்றதையும் கேட்க மாட்டார். அதனால் ஸ்டாலின் நல்லா எஃபிஷியண்டாக கூப்பிட்டு வச்சிருந்தார் கூட. இறை அன்பு அப்படின்னு பேர் இங்கே ராயப்பேட்டையில் கூட இருந்தார்னு சொன்னாங்க எனக்கு. ஓகேங்களா? அந்த மாதிரி அங்கேயும் சீஃப் செக்ரட்டரின்னு ஒருத்தர் இருக்கார். அதுக்கு கீழே டவுன் த லைன் எல்லா அதிகாரிகளும் வராங்க. நெக்ஸ்ட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்.